நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாலன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழார் அடி சென்னையிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் நீல் நெடுங்கண்ணி தாயாருடமர் அருள்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரி பிறந்தையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவள்ளியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை சொல்வர்களே, தொன்று புராணத்திலே இளையான்குடி நாயனாருடைய சரிதம் நிறைவாயிடுச்சு இல்லைங்களா? அடுத்த இயல்பகை நாயனாருடைய திருச்சரிதம் இந்த மன்னிக்கணும், மெய்ப்பொருள் நாயனார் சரிதம் சிந்திக்கணும். இளையான்குடி நாயனார் சரிதம் நிறைவாயிடுச்சு. மெய்ப்பொருள் நாயனாருடைய திருச்சரிதம் மொத்தம் 24 பாடல்களில் நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார். மெய்ப்பொருள் நாயனார் எல்லாத்துக்கும் தெரியும். சேதிநாடு என்று சொல்லக்கூடிய திருக்கோவலூர் வீரட்டம், வீரட்டான பெருமான் இருக்கக்கூடிய 8 ஆலயங்கள் அது ஒன்று திருக்கோவலூர் வீரட்டம். அந்த திருக்கோவலூரில் அவதரித்த நாயனார் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். அதுக்கு பேர் சேதிநாடு அப்படின்னு சொல்லி பேருங்க. திருக்கோவலூர் அப்படிங்கிறது ஊர் பேர். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று சொல்லி அது மெய்ப்பொருள் என்ற பெயருடைய நாயனார். அதாவது வெல்லும் வழியிலே மிகவும் வல்லவராகிய வெல்லும் வழியிலே மிக வல்லவராகிய அப்படின்னா அவரை யாராலும் போரிலும் வெல்ல முடியாது. அதே மாதிரி திருவேடத்தை வழிபாடு செய்வதிலே அவருக்கு நிகர இன்னொருத்தர் சொல்ல முடியும். அதாவது மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது கூட அந்த வேடத்தை வணங்கியே அந்த உயிர் போச்சு. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது வேடம் தரித்து வந்த ஒருவர் தன்னுடைய உயிரே அவரால் போனாலும் கூட அவரை கொஞ்சம் கூட வெறுக்காம அவரை வணங்கிய ஒரு பெருமை இந்த நாயனாருக்கு உண்டுங்க. அதாவது திருவேடத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த சரியத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். திருவேடம் அப்படின்னா திருவேடத்தை எப்படி வணங்கணும், திருவேடம் அணிந்தவர்கள் எவ்வளவு எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இந்த சரிதம் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சரிதமாக இருக்கிறது. அப்படி வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று சொல்லி தொகையாசிரியர் சொல்றார். வகைநூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில கற்ற நன்மைத்தவன் போலொரு பொய்த்தவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செறப்புகழும் திருவாய் மற்றவன் தத்தா நமரே எனச் சொல்லி வான் உலகம் பெற்றவன் சேரிவன் மெய்ப்பொருளாம் என்று பேசுவரே. அதாவது கற்றனன் மெய்த்தவன் போல ஒரு பொய்த்தவன்னா அதாவது மெய்த்தவன் போல ஒரு பொய்த்தவன். வேடம் அணிந்து கொண்டு மனதில் பூரா கருப்பு என்ன சொல்றது, அதாவது வேணிகள் முடித்தி கட்டி நெஞ்சினில் வஞ்சக கருப்பு வைத்து அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வாருங்க. நீரெல்லாம் உடம்பு முழுக்க திருநீர் பூசியிருக்கிறான், அதே மாதிரி நல்ல குடுமி எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா வஞ்சனை என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். மைபொதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் பின்னாடி வருதுங்க. ஆமா, அதான் சொல்றாரு. அப்படி பொய்த்தவன் வீட்டு நூலாக ஆகமங்கள் கற்ற நல்ல உண்மைத்தவனை போல பொய் வேடம் பூண்ட முத்தநாதன் என்பவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். காய் சினத்தால் செற்றவன் தன்னை பலமுறையும் போரிலே தோற்று போனதனால அவன் வஞ்சனையினாலே வெல்லுவதற்காக அந்த மாதிரி வேடம் அணிந்து கொண்டு வர்றான். அவனை சிறப்புகழும் தமது காவலாளனாகிய தத்தன் அவனை வாளினால் எரிய புகும்போது, அதாவது நாயனாரை அவன் வேடம் அணிந்து கொண்டு அடர்த்த பிறகும் கூட அவனை தத்தன் அவனை வீழ்த்துவதற்காக போறான். அப்படி
செல்லுகின்ற பொழுது தத்தா நமரேகான் அப்படின்னு சொல்லி நம்மை போல ஒரு அடியார் அவர் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லி உயிர் பிரிகின்ற நிலையிலும் கூட அது மட்டுமல்ல, பத்திரமா கொண்டு ஊர் எல்லையில விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, திரும்பி வந்து அவன் நல்லா பத்திரமா போயிட்டான்னு சொல்ற வரைக்கும் அந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கிறார். அந்த உயிரை தாங்கி கொண்டு நின்றதுதான் நாயனார் செய்த ஒரு இது. அதான் இவர் தத்தா இவர் நமரே என தமது திருவாக்கினால் சொல்லி தடுத்து அவனை வேறு எவரும் அடராவண்ணம் கொண்டு போய் விட சொல்லியும் அவ்வாறு விட்ட வார்த்தை கேட்குமளவும் சோர்கின்ற உயிரை தாங்கியும் அது கேட்டபின் இறைவனது திருவடிகளை சிந்தித்தும் என்று சொல்லி அப்படி இருந்த நாயனார் தான் மெய்ப்பொருள் என்று சொல்லி மெய்ப்பொருள் நாயனார், சேதி நாட்டு அரசராகிய மெய்ப்பொருள் நாயனார் என்றே அறிந்தோர் சொல்வர் என்று சொல்லி சொல்றாரு. அவனை புகழும் என்று சொல்லி அந்த தத்தன் வந்து அவனை வீழ்த்துவதற்காக செல்லுகின்ற பொழுது அதை தடுக்கிறார். தத்தா நமர் என்று சொல்லி, என வேடம் அணிந்ததுனால அவனை எதுவும் செய்யக்கூடாது, அது மட்டுமல்ல பத்திரமா கொண்டு போய் ஊரலையில விட்டுட்டு வரணும் என்று சொல்லி தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுதும் கூட அந்த விட்டுட்டு வந்துட்டன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவருடைய உயிர் வந்து போகுது. அப்படியே உயிரை அவர் பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறார் அந்த வார்த்தை கேட்கறதுக்காக என்று சொல்லி சொல்றார். அதான் வெல்லுமா மிகவல்ல என்றதனால் பகையரசனும் பகைமையும் பல போர்களில் வெற்றியும் வஞ்சனையிலும் வெற்றி பெற்ற நேர்மையும் முதலில் கூறிட்டு என்று சொல்லி சொல்றார். அப்புறம் யாருமே அவரை வந்து வெல்ல முடியாத அளவுக்கு நல்ல வலிமையுடைய அரசர் என்று சொல்லி சொல்றாரு. முதல் பாட்டு பெரிய புராணத்துல சேதி நன்னாட்டினீடு திருக்கோவலூரின் மன்னி மாதுரு பாகரன் பின் வழிவரும் அலாடர் கோமான் வேதனன் நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசற்கன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். ரொம்ப முக்கியம். அதாவது கருத்தறிந்து ஏவல் செய்வது அப்படிங்கிறது என்னன்னா கேட்காமையே செய்யறது. இவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு செல்போன் வேணும்னா கேட்காமையே வாங்கி கொடுக்கணும். ஒருத்தருக்கு உணவு வேணும், இன்னைக்கு பசியோடு இருக்கிறாங்கன்னா கேட்காமையே நம்ம சாப்பாடு போடுங்கன்னு கேட்குற வரைக்கும் நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. அதை குறிப்பறிந்து செய்வது அப்படின்னு சொல்லி, அவருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம குறிப்பால் அறிந்து செய்யறது. அதுதான் இந்த இடத்துல வந்து இந்த நாயனார் அப்படித்தான். ஈசற்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வது. யார் எல்லாத்துக்கும் கிடையாது, இறைவனுடைய அடியார்களுக்கு மட்டும்தான். அதுதான் பெரிய புராணம் சொல்லக்கூடியதுங்க. எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு பேர் உலகியல் தர்மம். அது செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து என்ன செய்யணும், அடியார்களுக்கு மட்டும் செஞ்சால் போதும். ஆமாம், வேடம் அணிந்து கொண்டு வந்து அடியார் பெருமக்களுக்கு செஞ்சால் போதும். எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு பேர் என்னென்னா, அதுக்கு பேர் உலகியல் இன்பம். அது உலகியல் தர்மம் இல்லைங்களா, பசு தர்மம்னு பேர். அதுக்கு இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் செய்வது தான் பதி தர்மம். ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். சேதி நாடு அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய பேர் சேதி நாடு, திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடியது. திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் தான் அதுக்கு பேர் சேதி நாடு. திருக்கோவலூர் அப்படிங்கிறது ஊரு. மன்னினா அங்கு நிலை பெற்று இருக்கக்கூடிய மாதொரு பாகர் அன்பின் வழிவரும் மலாடர் கோமான் என்று சொல்லி, அதாவது மாதொரு பாகர் அப்படி உமாதேவியார் ஒரு பாகத்திலோட பெருமானிடத்தில் வைத்த அன்பிலே வழி வழியாக வருகின்ற மலாடர் கோமானாகிய மெய்ப்பொருள் நாயனார். அதாவது அவங்க பாரம்பரியமே அப்படின்னா இறைவனுடைய திருவடியில தவறாது கொஞ்சம் கூட குறைவுபடாத அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். வேத நன்னறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு என்று சொல்லி, அப்படி வேத நன்னறியினது உண்மை தரம் உலகிலே விளக்கமடையும் பொருட்டு மேன்மை பூண்டவராய் மிக்க அன்பினாலே இறைவனது அடியார்களது கருத்தறிந்து அவர்களுக்கு ஏவல் செய்து வருவாராயும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது வேத நன்னெறி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட அப்படின்னு, வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதார்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டும் செய் கருத்துடையார். எங்க சொல்றார், திருநீலக்க நாயனாருடைய புராணத்தில். நம்ம வேதத்தினுடைய உள்ளுரை என்னன்னா அடியார் தொண்டு அப்படின்னு சொல்லி வர்றார். சிவபெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வது அப்படின்னு சொல்லி சொல்றார். சேதி நன்னாட்டு திருக்கோவலூர் அப்படின்னார். நாடு சேதி நாட்டினுடைய பெயர் வந்து சேதி நாடு, திருக்கோவலூர் ஊருடைய பெயர் சொல்றார். அப்படி சேதி நாடு இது நடுநாட்டின் ஒரு சிறு உட்பகுதி, தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நடுநாடு என்று சொல்லக்கூடியது. அந்த நடுநாட்டினுடைய ஒரு பகுதி தான் சேதி நாடு என்று சொல்லுவது என்று சொல்லி சொல்றார். திருவிசைப்பா பாடிய சேதிராயர் இந்த மரபிலே வந்த அரசர்கள் ஒருவர் என்று சொல்லுவாங்க. திருவிசைப்பா பாடிய சேதிராயர் 9 ஆசிரியர் பெருமக்கள் ஒருத்தர் சேதிராயர், அவரும் இந்த மரபிலே வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலாடர் கோமான்னா இந்த சிற்றரசு மரபு வழியிலே மலையமான், நந்தமான், சுருதிமான் என 3 உட்பிரிவுகள் வந்து மலையமான் என்ற பிரிவை சார்ந்தவர்கள் வந்து இந்த அரசர்கள் என்று சொல்லி சொல்றார்.
திருநாவலூரில் அரசு செலுத்திய நரசிங்க முனையரைய நாயனார் இந்த 3 பிரிவுகள் ஒன்றனை சார்ந்தவர் என்று கூறுவாரும் உண்டு. நரசிங்க முனைய நாயனாரும் இந்த மலையமான், மலாடர் கோமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தமான் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பிரிவுகள் ஒரு பிரிவு தான் அந்த நம்முடைய திருநாவலூரில் சுந்தரமூர்த்தி சாமிகளை வளர்ப்பு மகனாக எடுத்து வளர்த்த அரசர் நரசிங்க முனைய நாயனார் என்று சொல்லி அவரும் அந்த பிரிவை சார்ந்தவர் அப்படிங்கிறார். சேதி நன்னாட்டு, சேதி நன்னாடு அப்படிங்கிறது அந்த சேதி நாடு என்று சொல்லுவது தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு என்பது போல உருவு முற்றி சேதி நன்னாடு. நன்மையாவது நாடா வளங்கள் மிகுதலுடன் நலங்கள் மிக்கதாக வீடு பேற்றுக்குரிய நலமும் மிகுதல் என்று சொல்லி, அதாவது அந்த அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தில் வழிபாடு செஞ்சால் வீடு பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. நீடு திருக்கோவலூர் என்று சொல்லி, நீடு திருக்கோவலூர்னா சைவத்திலே சிறந்து விளங்கக்கூடிய திருக்கோவிலூர் என்று சொல்லி சொல்றாருங்க. கோவலூர் சிவபெருமான் வீரம் செய்த 8 தலங்களில் ஒன்றாய் அந்த அந்தகாசுரனை அதாவது 8 தலங்கள் ஒன்று இந்த திருக்கோவலூர். அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை சம்காரம் செய்தது இந்த திருக்கோவலூரோட இதுதான். அறியாமை ஒழித்து உயிர்களுக்கு அருள் புரியும் தலம் என்று தலமான்மியங்கள் கூறும் என்று சொல்லி, உயிர்களுக்கு ஊனத்தை நீக்கி அருளும் தன்மை நீடிய ஊர் என்று சொல்லி இந்த ஊரை சொல்றார். கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம், கோவலூர் தன்னுள் வீடு காட்டி நெறியினான் வீரட்டானம் என்று சொல்லி ஆருடைய பிள்ளையார் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றாருங்க. அதாவது அந்த ஊர்ல அங்க இருக்கக்கூடிய பெருமான் என்ன செய்வாரா, உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி வீடு பேர் கொடுக்கக்கூடிய பெருமையுடையவன் என்று சொல்லி சொல்றாருங்க. வீடு காட்டு நெறியினான் வீரட்டானம் என்று சொல்லி சொல்றாரு. அன்பின் வழிவரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா 2 மரபிலேயும் சிவனடியார்களான பரம்பரையில் வழிவழி வந்த சைவ மரபினர் என்று சொல்லி சொல்றார். வழிவழியாலாய் மனம் செய் குடி பிறந்த பலடியாரோடும் எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன்னு சொல்வது போல 2 மரபும் பெருமானுடைய வழிபாட்டிலே இருக்கக்கூடியது. மாதொரு பாகர் அன்பின் வழிவரும் என்று சொல்லி சொல்றார். தாய் மரபு, தந்தை மரபு என்று சொல்லக்கூடிய 2 மரபுமே திருநீற்று சார்புடைய மரபாக இருந்தது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருதுங்க. ஆமாம், ஞானசம்பந்த பிள்ளையார் அந்த அளவுக்கு சைவத்தில் இருந்ததுக்கு என்ன காரணம், தாய் மரபு தந்தை மரபு என்று சொல்லக்கூடிய இந்த 2 மரபுமே வழி வழி சைவ நெறியில் நின்றவர்கள் என்று சொல்லி சொல்றார். பல பிறவிகளிலும் சிவனுக்கு அன்பு செய்த வழி எனவும் சிவன் வைத்த அருள் மூல வழியிலேயே வந்த எனவும் என்றதில் 2 வழியும் உரைப்பார் உண்டு என்று சொல்லி சொல்றார். வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு என்று சொல்லி, அப்படின்னா சித்தாந்த சைவம் வேத நெறிகளை எல்லாம் தன்னுள்ளே அங்கமாய் அடங்க தான் இவற்றுள் அடங்காது முழுமுதத்தன்மை பெற்று விளங்குவது என்று சொல்லி சொல்றார். வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது. வேதத்தில் சொல்லிய பலவும் சைவத்தின் அங்கமாவன, அங்கங்கள் விளங்கவே முழுமை விளங்குவதம் என்று சொல்லி சொல்றார். வேத நெறி என்று சொல்லி சொல்றார். வேத உள்ளுரையாவன அரண்டியார் பூசையும் அரண் பூசையும் என திருநீலக்க நாயனார் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதநெறி விளங்கிட மேன்மை உணர்ந்த அரசர் பொதுப்பட அதனுள் விதித்த எல்லா அறங்களையும் காவல் புரிந்தனர் எனும் தாம் காதலால் ஈசர் அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வாராயினர் என்றதாம் என்று சொல்லி ரொம்ப முக்கியம். அடியார்களுக்கு கருத்தறிந்து பணி செய்வது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. இந்த நாயனார் அதை செய்தார். அது எப்படி செஞ்சார்னா, காதலால் எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் அன்போடு செய்யணுங்க. அப்போதான் நமக்கு அது பலன் கிடைக்கும். சாமிக்கு செஞ்சாலும் சரி, இல்லை அடியார்களுக்கு செஞ்சாலும் சரி, எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. அன்போடு செய்யணும். காதலால் அவை 2மே செய் கருத்துடையார் என்று சொல்லி திருநீலக்க நாயனார் சொல்லுது. அப்படின்னா அன்போடு செய்யணும். பிரிதோர் பயன் கருதாது உள்ளெழுந்த ஆசையே காரணமாக என்று சொல்லி கருத்தறிந்து அவர் கருதியவற்றை அவர்கள் சொல்லாமல் தாமே குறிப்பினறிந்து புண்ணிய மெய்த்தொண்டர் குறிப்பறிந்து போற்று நிலை திண்மை என்ற திருக்குறிப்பு நாயனுடைய புராணத்தில் வருதுங்க. அதான் யாராவது அழுக்கேறிய உடையோடு வந்தாங்கன்னா அதை வாங்கி அதை தூய்மைப்படுத்தி உலர வைத்து கொடுப்பது திருக்குறிப்பு நாயனருடைய பணி. அதை கருத்தறிந்து ஏவல் செய்வது என்று சொல்லி நிறைய நாயன்மார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் அவங்களுடைய தொழில் மூலமாகவே தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. இளையான்குடிமாற நாயனார் அவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர். அதனால் அவர் வரவங்களுக்கெல்லாம் உணவு படைத்தார். வந்த அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு செய்தார். திருநீலகண்ட நாயனார் குயவனார். அவர் வந்த அடியார்களுக்கெல்லாம் ஓடு கொடுத்தார். நேசநாயனார் நெசவு தொழில் செய்கிறவர். வந்தவங்களுக்கெல்லாம் கோவணம் கீழ் என்று சொல்லக்கூடிய ஆடைகள் கொடுத்தார். இப்படி தான் வந்த எல்லாம் அந்தந்த மாதிரி. அதை இப்போ மெய்ப்பொருள் நாயனார்
அவர் அரசர் அப்படிங்கிறனால அவர் என்ன வேணாலும் கொடுப்பார், அரசர் அப்படிங்கிறனால என்ன வேணாலும் கொடுப்பார். அது மாதிரி அவங்க தொண்டை எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அவரவர்களுடைய தொழிலை சார்ந்து தொண்டு செய்திருக்கிறாங்க நாயன்மார்கள் என்று சொல்லி. அதை கருத்தறிந்து கருதியவற்றை அவர்கள் சொல்லாமல் தாமே குறிப்பின் அறிந்து புண்ணியமை தொண்டர் குறிப்பறிந்து என்று சொல்லுவார். 2வது திருப்பாட்டு. அரசியல் நெறியின் வந்த அறநெறி வலாமல் புள்ளி வரைநெடும் தோலால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரைதிறம் வாதநீதி ஓங்கு நீர் மையனின் மிக்கார் திரைசே நீர் சடையா நண்பர் வேடமே சிந்தை செய்வார். இது ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் திருவேடத்தையே மனசில் வச்சுருப்பாருங்க. திருநீர், அதே மாதிரி உதராட்சம், அப்புறம் பூநூல், இதையவே மனசில் வச்சுருப்பாராம். அதை நினைக்கிறதே ஒரு புண்ணியங்க. அப்படின்னு எங்கே வருது அப்படின்னா, நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் குணத்தில் வருது. சேரமான் பெருமாள் நாயனார் பட்டத்து யானை மேலே அப்படியே நகர்வலம் செல்லுகின்ற பொழுது ஒரு வண்ணான், ஊர் வண்ணான், இல்லை ஊரெல்லாம் வெளுக்கிறவர். அந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் டிடர்ஜென்ட் கேக்கெல்லாம் கிடையாது. சரள மண்ணுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மண்ணில் போட்டு ஊற வச்சு வேக வச்சு தான் துணி வெளுக்கணும். அப்படி அந்த மண்ணெல்லாம் உடம்பு புறம் பட்டு அவர் மலையில் நனைஞ்சு வெயிலில் காய்ஞ்சதுனால மேனியெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படி வெள்ளை ஏறுன்னு அப்படி சாம்பல் போத்த மாதிரி மேனி இருக்கு. இவர் அரசர் யானையில் போகிறார், பட்டத்து யானையில் போகிறார். அப்படி யானையில் போகிற பொழுது அப்படியே பார்க்குறாரு, அந்த வெள்ளை ஏறுன்னு உடம்புல இருக்கிறது அவருக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா திருநீர் மாதிரி இருக்கு. திருநீர் உண்மையிலேயே பூசிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு திருநீர் மாதிரி தெரியாது. அவருக்கு திருநீரே இல்லை, ஆனால் எப்படி தெரிஞ்சிருக்க திருநீர் மாதிரி தெரியும். உடனே அவர் என்ன பண்ணார்னா, அரசர் யானையிலிருந்து கீழே இறங்கினார். கீழே இறங்கி போய் அவரை வணங்குறார். ஒரு அரசன் வணங்கினா ஒரு வண்ணானுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே பதறி போயிடுறார் அந்த வண்ணான். என்ன சொல்கிறார் அந்த இடத்த, சேரர் பெருமான் தொலை கண்டு சிந்தை கலங்கி முன்வணங்கி யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னா, யாரென்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னாராம். அதுக்கு சேரர் சொன்னாராம், சேரர் பெருமான் அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வாரவேடம் நினைப்பத்தீர் வருந்தாத ஏகுமனம் ஒளிந்தார் அப்படின்னாரு. அவர் அப்படியே பதறி போயிட்டார். ஒரு அரசர் வணங்கினா அரசர் கூட வணங்கிட்டு போயிடுவார், கூட இருக்கிறவங்க விடுவானா? ஏண்டா உனக்கு அவ்வளோ தூரம் ஆகி போச்சா, ராஜா வர நேரத்தில் நீ இப்படி எல்லாம் வரலாமா அப்படின்னு மிரட்டுவான் இல்லையா. ஆனால் அந்த அரசர் என்ன சொன்னாராம், நீ ஒன்றும் பயந்துக்காத, யாரும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு நீ ஒரு கருவியாக இருந்த, அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி சேக்கிழா பெருமான் அவருக்கு அந்த இடத்த சொல்கிறாருங்க. அப்படின்னா ஒரு அந்த அரசர் சேரமான் பெருமாள் நாயனார் திருநீற்று மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்திருப்பார்னு பார்க்கணும். சென்னை பையா சொன்னார், மதுரை இந்த தருமபுரிக்கு பக்கத்தால் ஒரு அரசன், அந்த அரசன் தன்னுடைய மகனுக்கு சேரமான் பெருமாள் நாயனார்னு பேர் வைக்கல, பெருமா கோதையார்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அதையும் வைக்கல. களரீற்றறிவார்னு ஒரு பேர் இருக்குது, 3 பேர் இருக்குது அவருக்கு, அதையும் வைக்கல. என்ன பேர் வச்சாரா அரசன் தன்னுடைய மகனுக்கு, வண்ணானை கும்பிட்டான்னு பேர் வச்சாரா. பாருங்க, அந்த பையனை பார்க்கிற பொழுதெல்லாம் அவர் யார் ஞாபகத்துக்கு வரணும்? சேரமான் பெருமான் நாயனார் ஞாபகத்துக்கு வரணும். அதை எப்படி பேர் வைக்கிறாரு? வண்ணானை கும்பிட்டான். இது யாரு சொன்னாங்க? நம்ம சென்னை பையா சொன்னாங்க. கல்வெட்டில் இருக்கு. தகடூர் அரசன் அந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு பெயர் வைத்தான் என்று சொல்லி கல்வெட்டில் இருக்கு. தருமபுரியில் கல்வெட்டில் இருக்கு. அப்படியே பேர் வச்சிருக்கிறார். ஆரூரன்னு பேர் வைக்கிறதுக்கு படாதபாடு விட வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா. ஒரு குழந்தைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பேராக வைக்கிறதுனா ரொம்ப சிரமப்பட்டு தான் வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு கற்பனையில் இருப்பாங்க, இப்படி பேர் வைக்கலாம் அப்படி பேர் வைக்கலான்னு. நம்ம அதுக்கு மாற்றாக சொல்கிற பொழுது எதிர்ப்புகள் வருது. ஆனால் அந்த அரசன் எப்படி வச்சிருப்பார் பாருங்க. அப்படின்னா அந்த குடும்பமெல்லாம் எப்படி சைவத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ திருநீற்று வார வேடம் நினைப்பத்தீர் வருந்தாத ஏகுமரம் பொழிந்தார். திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு நீ ஒரு கருவியாக இருந்த வருத்தப்பட. அப்படின்னா திருநீர் பூசுறது ஒரு புண்ணியமாக இருந்தாலும், திருநீற்று வேடத்தை பார்க்கறது ஒரு புண்ணியமாக இருந்தாலும், அதை நினைக்கிறது அதை விட பெரிய புண்ணியம். திருநீற்று வேடத்தை நினைக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். இந்த நாயனார் என்ன செஞ்சாருன்னா, திரைசை நீர் சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். வேற ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. அப்பர் சாமிகள் சொல்றாரு, வேடம் கைதொலை வீடு எளிதாம்னா. ஒருத்தர் வீடு பேர் சீக்கிரம் கிடைக்கணும்னு வச்சுங்களேன், தினசரி யாராவது திருநீர் பூசணிகளை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டால் போது சீக்கிரமாக வீடு பேர் கிடைக்கும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ரொம்ப எளிமையான வழி. பெரிய பெரிய செலவெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. திருநீர் பூசணிகளை தினசரி பார்த்து ஐயா சிவாய நமங்கய்யா திருவடி வணங்கிக்கிறங்கய்யா போதும், வீடு பேர் சீக்கிரம் கிடைச்சிடும். அப்படிதான் அப்பர் சாமி சொல்றார்.
வேடம் கைதொழ வீடு எளிதாம் அப்படின்னார். ஷார்ட்கட் அவர் சொல்றார். அப்பர் சாமி எப்பொழுதுமே ஷார்ட்கட் நிறைய சொல்வார். வேடத்தை கைதொழுதான் போதும் அப்படிங்கிறார். அரசியல் நெறியில் வந்து அறநெறி வளாமல் புள்ளி அப்படின்னார். அதாவது அரசியல் நெறியிலே வந்த அறவழிகளில் வலுவாமல் பாதுகாத்து மலைபோல் உயர்ந்த தமது தோல் வலிமையால் பகைவர்களை போரில் வென்று மாற்றி, அப்படி தோல் வலிமையுடையவர் இந்த அரசர். அப்படி பகைவர்கள் எல்லாம் வென்று முன்னோர் மொழிவந்தவற்றின் என்றும் சிறிதும் பிறளாது ஓங்குகின்ற நிலையிலே சிறந்தவர். தனக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் எப்படி கடைபிடித்து ஒழுகிறார்களோ அந்த நெறியில, அறநெறியில கொஞ்சம் கூட வலுவாது அரசாட்சி செய்தவர் மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிறார். அலைபொருந்திய கங்கை சடையில தரித்த இறைவனது அடியார் வேடத்தினையே சிந்தையில் கொண்டவராகியும். ரொம்ப முக்கியம். என்னதான் இருந்தாலும் அந்த வேடத்தை நினைக்கணும் பாருங்க. திருவேடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்லார், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொழு நோயராய் ஆவுரித்து தின்றலும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தாரு கண்பராகில் அவர்கண்டே நான் வணங்கும் கடவுளாரேனர். அருமையான இடம். ஒரு ஊர்ல 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன், அவங்ககிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. உபயாரங்கிட்ட இருக்கக்கூடிய நிதி எல்லாம் அவங்ககிட்ட இருக்குதான். சங்க நிதி பதும நிதி இருக்குல்ல, 2 தான் பெரிய நிதி. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறார் அப்பர் சாமிகள். ஆமா, சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு, தரணின்னா பூமி இல்லைங்களா, இந்த பூமியிலிருந்து விண்ணுலகத்து வரைக்கும் ஆட்சி புரியக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட வசதி இருக்கு. தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் அப்படின்ட்டார். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, அவனை பத்தி எனக்கு நான் மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டாரு. இன்னொருத்தனை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அவர் கொஞ்சம் புலையர் குலத்தை சார்ந்தவர், சேரியில் இருக்கக்கூடியவர். அப்புறம் அவர் என்னன்னா அந்த மாடுகளை எல்லாம் சாப்பிடக்கூடியவர், புலால் எல்லாம் சாப்பிடக்கூடியவர். ஆனால் திருநீர் அணிஞ்சிருப்பார். சாமி மேல பக்தி இருக்கு, இறைவனுக்கு அடியார் அவர் தான். அப்புறம் கையெல்லாம் எப்படி இருக்குன்னா, தொழுநோய் கையெல்லாம் அப்படியே அரிச்சு போய் பாதி விரல்ல பாதி தான் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி உடம்பெல்லாம் தொழுநோயா இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் நான் வணங்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறார் அப்பர் சாமி சொல்றார். சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில். சிவருமானுக்கு அடியார் அப்படின்னு இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்றார். இன்னொருத்தன் என்ன சொல்றாரு, அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொழு நோயராய் ஆவுரித்து தின்றலும் புலையரேனும் கங்கைவார் சடை கடந்தாரு கண்பராகில் அவர்களே நாம் வணங்கும் கடவுளாரு அப்படின்ட்டார். அப்படின்னா அவ்வளவு தூரம் அப்பர் சாமிகள் அந்த பாட்டில் சொல்றாரு. யாரா இருந்தாலும் சரி, அது புலையராக இருந்தாலும் சரி, வரையராக இருந்தாலும் சரி, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவர் என்னவா இருக்கணும், சிவபெருமானுக்கு அடியரா இருக்கணும். அப்படி அடியராக இருந்தா நம்ம என்ன செய்யணும், அவங்கள திருவடி வணங்கி போற்றணும். அதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதிங்க. புலையரே எனினும் சிவனடியில் புந்தியில் நிலையரேல் அவருக்கு பூசனை செய்வதில் முறையே என்று சொல்லி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவக்கணை உரையில சொல்றார், புலையரே எனினும் இறைவர் திருவடியில் புந்தி நிலையரேல் அவருக்கு பூசைகள் நிகழ்த்ததல் முறையே அப்படின்னு சொல்லி சொல்றார். அவங்களுக்கு பூசை செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஆகமங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த நாயனார் எப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி அன்பர்களது திருவடியிலே அன்று வேறு சார்பில்லாதவர் என்று சொல்லி சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சார்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இந்த நாயனாருக்கு என்னன்னா, அன்பருடைய திருவடி சார்பு தான் அவருக்கு சார்பு. அரசியல் செல்லும் வழியினை பற்றி அறநூல்களில் விதித்த ஒழுக்கம், இது பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் கூறியனவும் இப்பிறகு இங்கு வைத்துக்காங்க என்று சொல்லி, அரசியல் நெறி அல்லாதனும் வருவது உலகத்தில் காணப்படுவது. அதாவது அரசியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவ பெருமான் நிறைய சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நம்ம சேக்கிழார் பெருமானும் அதுக்கு நிறைய அறங்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு அரசனுக்கு தகுதி என்னென்ன அப்படிங்கிறது பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். முதல் தகுதி என்னன்னா, அவன் சிவபெருமானுடைய அடியாரா இருக்கணும். ஆமா, அப்படிதான் சொல்றார். அகில காரணர் தாழ் பணிவார்கள் தாம் அகில லோகம் ஆளருக்கு உரியர் அப்படிங்கிறார். முதல்ல அவன் ஒரு அரசன் அப்படின்னா அவனுக்கு என்ன தகுதி, முதல் தகுதி சிவபெருமானோட அடியாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு,
மக்களுக்கு 4 வகையில் துன்பம் வரும், அந்த துன்பத்தை எல்லாம் துடைக்கணும் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. எங்கே சொல்றாரு? இதில் மனுநீதி சோழருடைய சரித்திரத்தில் சொல்றார், மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதிரத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் 5 தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? சேக்கிழார் பெருமான் நகர சிறப்புல சொல்றார். மக்களுக்கு 5 வகையால துன்பம் வருமா? தன்னால வரும், அரசனால வரும். எப்படி வரும்னா, மோசமான சட்டங்கள் இயற்றுவது, அப்புறம் வரிகள் எல்லாம் நிறைய போட்டு மக்களை கொல்றது, உயிரோடு கொல்றான்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்படி மக்களை போட்டு துன்புறுத்துவது, இதெல்லாம் அரசனால வரக்கூடிய துன்பம். பரிசனத்தால் வரக்கூடியது, மருமகனால, மகனால, பேரனால, பேத்திகனால, இப்படியெல்லாம் துன்பம் வருமா? இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம ஆசிரியர். 12ஆம் நூற்றாண்டுலயே சொல்லிட்டு போயிட்டாரு. பரிசனங்கள் அப்படின்னா என்னென்ன? சொந்த பந்தம், மருமகனால வந்தது, மகனால வந்தது, பேரனால வந்தது, எல்லாத்தால வந்தது இல்லையா, அதையெல்லாம் நீக்கி நம்மளை காப்பாற்றணுமா. அப்புறம் என்ன சொல்லார் அப்படின்னா, பகைவரால் அப்படின்னாரு. பக்கத்து நாட்டுக்காரன், பாகிஸ்தானுக்காரன் என்னென்னாமோ வாழெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் கொஞ்சம் திறமை இல்லாத ஆளாக இருந்தால் என்ன ஆகிறது? மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதிலெல்லாம் காக்கணும். அப்புறம் உயிர்கள் தம்மால் அப்படின்னு சொல்றாரு. உயிர்கள் தம்மால்னா சிங்கம் புலி எல்லாம் அப்பப்போ ஊருக்குள்ளே புகுந்து நிறையா அலிமாட்டமெல்லாம் பண்ணுது இல்லையா, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அப்புறம் கல்வர்கள், திருட்டு பயம் இருக்கு ஊருக்குள்ளே, அதிலிருந்து நல்லா மக்களை காப்பாற்றணும். இதையெல்லாம் எவன் செய்கிறானோ அவன் தான் உண்மையான அரசன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு ஒரு இலக்கணம் சொல்றார். அரசருக்கு ஒரு இலக்கணம், ஏன்னா அவர் அமைச்சராக இருந்தவர், அதனால் அவருக்கு என்னென்னவெல்லாம் நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி இந்த அரசர் எப்படின்னா, அந்த மாதிரி எல்லாம் அறநெறியிலே வந்தவர் என்று சொல்றார். அறநெறி அப்படின்னா பொதுவான அறங்களை பற்றி சொல்வது திருக்குறள். ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், நடுவுகோல், அதாவது இந்த நடுநிலைமையோடு இருக்கணும், அறத்தில் வலுவாது நிற்கணும், இதெல்லாம் திருக்குறள் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கொடுங்கோல் மன்னர் வாழும் நாட்டில் கடும்புலி வாழும் காடே நன்றுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் கொடுங்கோல் அரசன் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் வாழாத காட்டிலும் இந்த புலி சிங்கமெல்லாம் வாழக்கூடிய காட்டில் வாழ்றதே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க நமக்கு. உரை திறம்பாத நீதி, அரசியல் அறத்தினை பற்றி முன்னோர் ஒழித்த உரைகள் என்றும் பிரலாதனமாக செலுத்திய நீதி. அப்புறம் அன்பர் வேடமே சிந்தை செய்வர், சிவனடியார்களது திருவேடத்தினையே கருதி வழிபட்டனர் என்று சொல்லி, குலம் குணம் முதலிய பிரிதொன்றினையும் சிந்தித்தலர் என்க என்று சொல்லி, எந்த குலம், அவருக்கு என்ன நல்ல குணமா இல்லை குணம் கெட்டவரா, அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஒன்னே நமக்கு என்னன்னா, அவர் சிவனடியாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த குலம் குணமெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. இதுவும் பிச்சரித நிகழ்ச்சிக்கு ஏது கூறிய குறிப்பாம் என்று சொல்லி, வேடம் ஒன்றினையே அன்று பிறவற்றை சிந்தித்தல் இவர் மெய்யடியார் பொய்யடியார் என்று பல வகையாலும் வேறுபடுத்தும் நிலை வருமாதலின் வராமல் காக்கும் ஒழுக்கத்தில் நின்றமையாலும் இச்சரியத்தில் இவர் அதாவது அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். இவர் ஒழுக்கமானவர், அவர் ஒழுக்கம் இல்லாதவர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி. குறியில் 4 குணத்தவராயினும் நெறியல குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிபுற பணிந்தேத்திய செய்கிறார். குலச்சரி நாயனாருடைய புராணத்தில் வருது. 4 குலத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, அந்த நெறியில நில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒழுக்கமுடையவர்களாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சிவபெருமானை தன்னுடைய சிந்தையில வச்சிருந்தாங்கன்னா அவங்கள நாம வணங்கணும், அவங்க தான் நமக்கு அடியார் என்று சொல்றாருங்க இந்த குலச்சரி நாயனுடைய புராணத்தில். இந்த சரீரத்தில் மெய்ப்பொருள் நாயனர் பின்னாடி என்ன சொல்ல போறாருன்னா, தம்மை அடர்த்தவனை பகைவன் என்று காணாது அவன் தாங்கிய வேடத்தினையே மெய்ப்பொருள் தொழுதனராதலானும் அதுவே மெய்ப்பொருள் என்று கொண்டே இவரது சரித உண்மையாதலானும் வேடமே என்று தேற்றம் பெற கூறிய, வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னா ஏகாரம். வேடமே அப்படின்னு என்ன, அதுதான் முக்கியம், அதை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு அர்த்தங்க. வேடத்தை மட்டுமே சிந்தை செய்தவர். ஏன்னா தன்னை கொன்றுவிட்ட ஒருத்தனால் நமக்கு உயிரே போயிடுச்சு, ஆனாலும் கூட அவனை அந்த மாதிரி பகைவனா பார்க்காம ஒரு அடியாரா பார்த்தது மட்டுமல்லாது அவனுக்கு எந்த ஒரு துன்பம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னவர் இந்த அரசர். அதனால அதுதான் இந்த இடத்துல வேடமே அப்படின்னு சொல்லி தேற்றம் பெற சொல்றாருங்க. அடியவர் வேடமே சிந்தித்து வழிபடுதற்குரியது என்று கொள்கை குறித்து, அடியவர் வேடமே நாம் சிந்தித்து வழிபாடு செய்யக்கூடியது என்று சொல்லி, அரசியல் நெறியில் அறநெறி ஒலாமல் புள்ளி என்றதனாலும் இவர் சைவ சார்புடையரேனும் தமது அரசின் கீழ் வாழும் எல்லா வகையினரையும் கோட்டமின்றி
காத்து வந்தார் என்று சொல்றாரு. கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது அப்படின்னாரு. சரிங்களா? பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. கோட்டம் அப்படின்னா நடுநிலைமை தவறாது ஆட்சி செய்வதுதான் அரசனுக்கு அழகு. அதான் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது என்று சொல்றார்கள். அப்பர் பெருமான் தேவாரம், இது நமது ஆங்கில அரசர் தாம் கிறிஸ்தவ மத சார்புடையரேனும் பிற எல்லா சமயங்களையும் காவல் புரிந்தவன் அறநெறி முறையும் இங்கு வைத்து காண்க என்று சொல்லி, இதுவே நமது முந்தைய நல்லரசர் கண்டு கை கொண்டொழுகிய முறை என்பது அரசியல் நெறியில் வந்த என்று சொல்லி, மாற்றலர் முனைகள் மாற்றி அப்படின்னு சொல்லி, அதாவது வந்த வரும் பயத்தை வாராமல் காக்கும் அரசருடைய கடமை என்று சொல்றார். அடுத்த திருப்பாட்டு, மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏலிசை பாடல்லாடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகனுக்கு அன்பர் தாளலால் சார்பொன்றில்லார். தங்கள் நாயகனுக்கு அன்பர் தாளலால் சார்பொன்றில்லார் அப்படின்னா சிவபெருமானுடைய அடியாருடைய திருவடி சார்பு மட்டும்தான் அவருக்கு இருந்தது, வேற எந்த ஒரு சார்பும் கிடையாது. மீண்டும் மீண்டும் அதே மாதிரி சொல்றார் பாருங்களேன். மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில் அப்படின்னார். பெருமானுடைய ஆலயங்களை சொல்றார். மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில் என்று சொல்லி, உமாதேவி ஒரு பாகத்தை உடைய சிவபெருமானை ஒளிப்பட்டு வீட்டிற்கும் கோயிலில் எங்கெங்கும் பூசைகள் வலுவாது நீடி நடைபெற்று வரும்படியாக. அது ரொம்ப முக்கியம். ஒரு அரசன்னா நீடு பூசணைகள் நிரம்ப அப்படின்னு சொன்னார். பூசை எங்கு எல்லா பக்கம் நல்லபடியாக நடக்கணும். முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் திருமூலர் சொல்றாருங்க. ஒரு ஊர்ல சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்தில் பூசை நல்லா நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குமா? முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னவருக்கு தீங்கு வரும்னார். முதல்ல மன்னவனுக்கு தீங்கு வரும், அப்புறம் ஊர்ல மழையே பெய்யாது, பஞ்சம் வரும், அப்புறம் திருட்டு பயம் வரும், உலகமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறாரு. என்ன செய்ய, அந்த சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல நிவேதனம் நடக்கணும், பூசை முடிஞ்சு நிவேதனம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கல அப்படின்னா மன்னவருக்கு தீங்கி வரும், மாறி மலங்குன்றும், அப்புறம் கள்ளம் களவு மிகும், காசினியில் மழை பெய்யாது என்று சொல்லி பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம திருமூல தேவநாயனார் சொல்றாருங்க. அதனால பெருமானுடைய ஆலயங்கள்ல பூசை தவறாது நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஏலிசை பாடலும் ஆடலும் பொங்கிய சிறப்புகளிலே மிகவும் பொருந்தி நிகழும்படியாகவும் வலுமாது செய்து வழிபட்டு வாழ்வாராகியும் தங்கள் நாயகர் அன்பர்களது திருவடிகளையே என்று வேறு சார்பில்லாதவராகியும். இது ரொம்ப முக்கியங்க. ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும் கூட என்ன செய்யறாருன்னா, அடியார்களுடைய திருவடி சார்பிலேயே இருந்தவர் இவர் இந்த நாயனார் அப்படின்னு சொல்றார். அடியார்கள் அல்லாத வேறொரு சார்பு தங்கள் நாயகன் நாயகனுக்கு அன்பர் தாளலால் சார்பொன்று இல்லாதவர் என்று சொல்றாருங்க. திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்ற, சைவமை திருவின் சார்பே பொருளென சாரும் நீரார் அப்படின்னா. சைவமை திரு அப்படின்னா 4 பொருள் அழியாத பொருள் சைவத்தில்: திருநீரு, உருத்தராக்கு, சீபஞ்சாக்கரம், சடை என்று சொல்லக்கூடிய 4ங்க. இது 4 தான் அறியாத பொருள். அந்த 4ஐயும் சார்பாக கொண்டு வாழ்ந்தவர் திருநீலகண்ட நாயனார் அப்படின்னு சொல்வார். இங்கே அதே மாதிரி தான் சொல்றாரு. மங்கையை பாகமாக உடைய சிவபெருமான் என்று சொல்றாருங்க. இல்லை, எங்கனும் நிலை பெற்று வெளிப்பட்டு அருளும் கோயில்கள் எங்கனும் என்று சொல்லி எத்தானத்தும் என்று சொல்றார். நின்ற திருத்தாண்டகத்தில் சாமி எப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படிங்கிறது, அதாவது நின்ற திருத்தாண்டகம் நம்ம உருத்தர மந்திரத்தில் இறைவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே அப்பர் சாமிகள் நின்ற திருத்தாண்டகத்தில் சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம அங்கே கார்த்திகை மாதம் இந்த உருத்தர யாகம் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நமக்கு உருத்தர யாகம் செய்வது அப்படிங்கிறது உருத்தர மந்திரத்தில் இறைவனை பற்றி என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்க வேதத்தில் அது அப்படியே அப்பர் சாமிகள் இதில் சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய கோலம் தான், வேற ஒன்றும் இல்லை. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானாய் எரியும் காற்றுமாகி அந்த பதியத்தில் எப்படியெல்லாம் சாமி அவர் எல்லாம் பொருளாக பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவதோ அந்த நின்ற திருத்தாண்டகம். ஆமாம், இறைவன் வடிவு கொண்டு நின்ற நிலைகளும் இறைவனை வணங்கி பூசியத்திற்குரியனவாம். ஆமாம், வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டு உரைதலும் அறிந்தவாறே ஆண்டாண்டாயினும் ஆக என்று சொல்லி நமக்கு திருமுருகாற்றுப்படையிலையும் நக்கீர தேவநாயனர் சொல்றார்.
எங்கனும் அப்படின்னா எல்லா இடங்களிலும் என்று சொல்லி சொல்றார். பூசை நீடின நித்திய வழிபாடு தவறாமலும் காலங்கள் தவறாமல் நீடித்து நிகழ்ந்து வரச் செய்வது நைமித்திகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிழாக்கள், நித்திய வழிபாடு அப்படிங்கிறது தினசரி செய்யக்கூடிய பூசைகள். நைமித்திய வழிபாடு அப்படிங்கிறது திருவிழாக்களில் செய்யக்கூடிய பூசைகள். நித்திய நைமித்திய வழிபாடுகள் ஒரு கோயிலில் சிறப்பாக நடக்கணும், அப்போ தான் அங்கே சாநித்தியம் நல்லா இருக்கும். திருவிழாக்களும் நடக்கணும், அதே மாதிரி நித்திய பூஜையும் நடக்கணும். பெருமானுக்கு எப்பொழுது அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கணும். இவை நித்தியத்தில் நேரக்கூடிய குறைகள் தீர அவ்வப்போது செய்யப்பெறுவன என்று சொல்லி சொல்றார். ஏலிசை பாடல் ஆடல் என்று சொல்லி, ஏலிசையுடைய பாட்டுகளும் பாட்டுடன் கூடிய ஆடல்களும் என்று சொல்லி சொல்றார். போற்றுதல் புரிந்து வாழ்வார் என்று சொல்லி சொல்றார். சிவாலயம் முதலாக கோயில்களை போற்றுதல் அரசர்க்குரிய கடன் என்று சொல்லி, சிவாலயங்களுக்கெல்லாம் நிபந்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நிபந்தங்கள் தவறாது செய்யணும். ஒரு அரசன் அப்படின்னா சிவாலயங்களுக்கு நிபந்தங்கள் தவறாது செய்யணும். மனுநீதி சோழர் அப்படிதான் செஞ்சார். ஆகம முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அவர் செய்திருக்கிறார். துங்க ஆகம முறைப்படி என்று சொல்லி சொல்வார் சேக்கிழார் பெருமாள். அப்படி சிவாலயங்களுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அத்தனை செய்வது அரசனுடைய கடமை. அவன் செஞ்சே ஆகணும். அது ட்ரஸ்ட்டு பார்த்துக்கோ, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்கணும், சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு அரசன் என்னன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் அவன் தான் பராமரிக்கணும். அப்படியே இப்போ உல்டாவாக இருக்குது. கோயில் சொத்தெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுவும் கோயிலுக்கு செய்கிற மாதிரி இல்லை. ஆனால் என்ன ஒரு கடமை இருக்குது அப்படின்னா அரசனுக்கு அதனால தான் அத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் இருக்குது சாமிக்கு. லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு. அதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. கோயில் பராமரிக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க. அதான் இது அரசனுடைய கடமைகள். அது ஒன்று. தங்கள் நாயகனுக்கு அன்பர்தால் அல்லால் சார்பொன்றிலார் என்று சொல்லி சொல்றார். தங்கள் நாயகர் அப்படின்னா சிவபெருமானுங்க. ஆமாம். அப்படி சிவனடிமை திறத்திலே வந்தாராதலின் தமது நாயகராக கொண்ட சிவபெருமான் என்று சொல்லி சொல்றார். மாதவரு பாகரன்பின் வழிவரும் சார்பினை இறைவனது சார்பிலே வழிவந்த இவர் இந்த உலகிலே வெளிப்பட குலவும் சார்பாக அன்பர் தாள்களையே பற்றி ஒழுகினார் என்று சொல்லி, அந்த சார்பினை தவிர வேறு சார்பு ஒன்றினையும் சார்பாக கருதுவார் அல்லர். ஒரு அரசனா இருக்கிறாரு, ஆனா அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த நேரத்தோட சரி அவங்களோட மற்ற நேரங்களில் எப்படி இருப்பார் அப்படின்னா அடியாருடைய திருவடியை சார்ந்து இருப்பார் என்று சொல்லி சொல்றார். அன்பர் வேடத்தின் வழிபாட்டினையே தமக்கு தமது உயிரினும் சிறந்ததாக கொண்டு வரலாறு சரிதம் என்ற முற்குறிப்பு என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டு. தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறை வர கொடுத்து வந்தார். அதாவது என்ன சொல்றாருன்னா, தேடிய நீடு மாடு செல்வம் தில்லை மன்றில் நாடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன் ஆகும் என்று அப்படின்னார். தமது அரசுரிமையிலே தேடியனவாகிய பொருள்களும் நீடு செல்வங்களும் அப்படின்னா பாரம்பரியமா ஒரு செல்வம் இருக்கும், அதுவும் சரி. அப்புறம் தான் தேடிய செல்வங்கள் எல்லாமே யாருக்கு அப்படின்னா தில்லையிலே ஐந்தொழில் திருக்கூத்து ஏற்றும் பெருமானது அன்பர்க்கே ஆவன என்று சொல்லி வாழ்ந்தவர் நம்முடைய நாயனாருங்க. எல்லாமே அடியார்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருக்கிறாரு நம்முடைய நாயனார். ஆமா, அதாவது இயல்பகை நாயனார் ஒரு கொள்கையோடு வாழ்ந்தாருங்க. அவர் அரசரெல்லாம் இல்லை, சாதாரணமான ஒரு அடியார் தான். அவர் எப்படி வாழ்ந்தார்னா, யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடமேன்னு வாழ்ந்தார். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எங்கிட்ட இருக்கிற பொருளில் யாருக்கு உரிமையானது அப்படின்னா சிவபெருமானுடைய அடியார்களுக்கு. அதனால வந்தவர் என்ன கேட்டார் அப்படின்னா, உங்களுடைய மனைவி வேணும்னு கேட்டார். சரி, அதுவும் சிவனடியார்களுக்கு உரித்தானது அப்படின்னு சொல்லி கொடுத்தனன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொல்லுவாங்க, மனைவியை என்னதா இருந்தாலும் கொடுக்கலாமான்னு. நம்ம கொடுக்க முடியாது, நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவங்க நினைக்கவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா, அதான் வள்ளுவ பெருமான் சொல்றார். அதாவது அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னது, பெரியவங்களை பற்றி சொல்றார் இல்லைங்களா, பெரியர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது எல்லாரும் திருக்குறள் வருமே, நல்ல குரல் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம். சிறியர் செயற்கரிய செய்வர் பெரியர் இல்லைங்களா, சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்ட்டு, செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்ட்டு. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது எளிமையா செய்யக்கூடியவங்க அவங்க நாயன்மார்.
நம்ம அதில் செய்ய வேண்டிய காரியத்தையே நம்மளால செய்ய முடியாது. அதனால் அவங்களுடைய நிலைமை வேறு. இயல்பை நாயனார் அப்படி வாழ்ந்தவர். இவர் எப்படின்னா, தான் தேடிய செல்வங்கள், இதுக்கு முன்னாடி பெரியவங்க சேர்த்து வச்ச செல்வங்கள், நிலையாக இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையுமே யாருக்கு அப்படின்னா அடியார்களுக்கு என்று சொல்லி வாழ்ந்தவர் இந்த நாயனார். ஆடிய பெருமான் அன்பர்க்கு அவன் ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். கொடுத்து வந்தார்னு ஒன்று, கொடுத்து உவந்தார் அப்படிங்கிறது ஒன்றுங்க. கொடுத்து வந்தார் அப்படின்னா சாதாரண, உவந்தார் அப்படின்னா கொடுக்கறதுனால ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க, அதை சொல்றாரு. கொடுக்கறதுனால ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா பெரியவங்களுக்கு. அதுதான் இந்த இடத்துல கொடுத்து வேண்டுமாறு கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்வாங்க. அறச்சார்பிலை தேடி, அறச்சார்பிலை செலுத்திய அரசியலில் தமது நாளிலே தேடி வைத்த நிதி மரத்தாறு கடந்த செங்கோல் வழுதி நின் பொருள்கள் எல்லாம் அறத்தாற்றின் ஈட்டப்பட்ட. திருவிளையாடல் புராணத்தில் எப்படி பொருள் அடியார்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு விதி இருக்கு. அறத்தால் ஈட்டப்பட்ட பொருள்களை தான் கொடுக்கணும். குறுக்கு வழியில் சம்பாரிச்சதெல்லாம் கொடுக்கக்கூடாது. வேற வழியில் சம்பாரிச்சது ஒரு பங்கு சாமிக்கு, ஒரு பங்குக்கு அடியாருக்கு, அதிலெல்லாம் ஒன்றும் புண்ணியம் கிடைக்காது. நேர்மையாக சம்பாரிச்ச பொருளாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவேன்னு சாமி கடிதம் எழுதி கொடுக்குறார் சேரமான் பெருமாள் நாயனார். பானபத்திரர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறார் மதுரையில். அவருக்கு என்ன வேலை? சாமியை பற்றி பாட வேண்டியது. வறுமை, செல்வம் வேணும், யார்கிட்ட கேட்க முடியும்? சோமசுந்தர பெருமான்கிட்ட போய் கேட்குறாரு, சொக்கநாதர்கிட்ட. சொக்கநாதர் என்ன செய்யலாம்? அவரே கொடுத்துருக்கலாம். அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத செல்வமா? ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கடிதம் கொடுத்து, கேரளாவில் கொடுங்கலூர் பக்கத்தில் அஞ்சைக்கிழன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அஞ்சைக்கிழத்தில் ஒரு அரசர் இருக்கிறார், சேரமான் பெருமாள் நாயனர் கூட சொன்னோம் இல்லையா, அந்த வண்ணானுடைய வேடத்தை வணங்கினார்னு சொல்லி. அந்த அரசங்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லி எழுதுறார் அப்படின்னா, முதல்ல இந்த கடிதத்தை யார் எழுதுனது அப்படிங்கிறத சொல்றாருங்க. மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் புயல் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். யார் எழுதுற? ஆலவாயில் அன்னங்கள் எல்லாம் அப்படி பறந்து கொண்டு இருக்கக்கூடிய, சோலைகள் நிறைந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய நான் எழுதி கொள்ளுவது அப்படின்னு சொல்லி யாருக்கு எழுதுற? அப்படி ஒரு கடிதம் எப்படி எழுதணுங்கிறது அங்கே சிவபெருமானே எழுதி காட்டியிருக்கார், 11ஆம் திருமுறையில் வரக்கூடியது. அவர் சொல்றாரு, பருவ கொன்மோ படியன பாவலருக்கு ஒருமையில் உரிமையில் உதவி ஒளிதிகள் குருமா உரைக்கும் சேரலன் காண்க. நல்லா அதாவது யாருக்கு அப்படிங்கிறது சேரமான் பெருமான் நாயனாருக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பண்பால் யாழ்வையில் பானபத்திரன், அவர் கொண்டு வர ஒரு பேர் பானபத்திரன். பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் அப்படின்னாரு. நீ எப்படி என்னிடத்தில் அன்போடு இருக்கிறியோ அதே மாதிரி அவனும் என்னிடத்தில் அன்போடு இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யணும்? நீ மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படின்னாரு. நேர்மையான வழியில் சம்பாதிச்ச உயர்ந்த பொருளாக கொடுத்து அங்கேயே வச்சுக்காத, என்ன செய்யணும்? என்னிடத்துல மீண்டும் அனுப்பிடு. ஏன்னா எனக்கு பாடுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதான் சொல்ற, மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படின்னு சிவபெருமானே ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புற. ஆமா, அந்த கடிதத்தை கொண்டுட்டு போறார் அவரு. அப்படி போன உடனே அது சேரமான் பெருமான் நாயனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன ஒரு கிளை செயலாளர் ஒரு கடிதம் கொடுத்தாவே நம்மால் தலையில ஆடுவான். சிவபெருமானே ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாருன்னா அப்படியே அந்த கடிதத்தை வாங்கிறதுக்குள்ள அவர் அப்படியே கீழே படுத்து புரண்டு அழுது புலம்பி அவர் அப்படியே தன்னுடைய சிம்மாசனத்தில் கொண்டு அமரச் செய்து, எதுவும் வேண்டாம், எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். இந்த அரசாட்சி, யானை, குதிரை, இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் நீங்கள் வச்சுக்கணும். சிவபெருமானே ஒரு கடிதம் கொடுத்துருக்காருன்னா நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் போனவர் பானபத்திரர் என்ன சொல்லார்னா, என்னுடைய தகுதிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். அது சாமி சொல்லியிருக்கிறாரு, சாமி சொன்னதுக்கு மேலே நான் வாங்க முடியாது, என்னுடைய தகுதிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு மதுரைமதி போயிடுறார். அங்கே இருக்கிறது இல்லை, மதுரைமதி போயிடுறார். இப்படி இறைவனே கடிதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சேரமான் பெருமான் நாயனர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். ஏன்னா சாமியை கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆலவாய் பெருமான் இல்லாத பணமா சேரமான் பெருமான் நாயனாருக்கு இருக்க போகுது. அப்படி அல்ல, அவருடைய தொண்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறார்.
அவர் எப்படி கொடுக்கறதுல எப்படின்னா கரிய மேகத்தை போன்றவர் அப்படிங்கிறது. கரிய மேகம்தான் மழை பெய்யும், வெள்ளை மேகம் அப்படியே ஒரு பாவலா காட்டிட்டு போயிடும் இல்லைங்களா. கரிய மேகம்தான், அதான் சொல்றார், கார் கொண்ட கொடை கலரை தெரிவார்க்க முடியும் திருத்தொண்ட தொகை. கார் கொண்ட கொடை கலரை தெரிவா, கரிய மேகம் போலமா அவர் கொடுக்கறதில்ல. அதனால அதை எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி சாமி அப்படி செய்யறார். இதான் இந்த இடத்துல அறச்சார்பிலே செலுத்திய அரசியலில் தாம் தமது நாளிலே தேடி வைத்த நிதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமா, நீடு செல்வம் தமக்கு முன் முந்தைய அரசர் வைத்து பெருகி நீடி வந்துள்ள சேம நிதி என்று சொல்லி பொண்ணு மணி இதெல்லாம் சொல்றார். தில்லை மண்டல் ஆடிய பெருமான் தாம் தமது ஆன்மார்த்த நாயகராக கொண்டு வழிபட்ட நடேச பெருமான். புறவலர் மண்டி கடைசியா திருவடி அடைகின்ற பொழுதுதான் நடராஜ பெருமானை தான் சொல்வார். புறவலர் மண்டில் ஆடும் பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படிம்பார். இப்போ இந்த நாயனார் ஆன்மார்த்தமாக கொண்டது யாருன்னா கூத்த பெருமான. அதனால தான் சொல்றாரு, தில்லை மண்டல் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன் ஆகும் என்று சொல்லி, அன்பர்க்கு ஆவன் ஆகும்னா செல்வம் முதலின யாவும் அடியார்க்கு ஆவனவே அன்பர்க்கு ஆவனவே ஆகும், ஆகாதன பொருள் அல்லமா என்று சொல்லி சொல்றாருங்க. நாடிய மனத்தோடு அப்படின்னார், கொடுத்து வந்தார் என்று சொல்லி. நாடிய மனம்னா உண்மையிலேயே நாட்டம் கொண்டு அதில் நிலைத்த மனம் என்று சொல்லி, நாயன்மார் அணைந்த போது தம்மை ஆளுடை தலைவர்களாகி அடியார்கள். நாயன்மார்னா என்ன தெரியுங்களா, தலைவர்கள் அர்த்தம். அவங்கெல்லாம் யாரு, நம்மளுடைய தலைவர்கள். நாமெல்லாம் அவங்களுடைய அடிமைகள். அவங்ககிட்ட போய் நான் அடிமை 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 அடிமைன்னு சொல்லிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் ஆணவம் வந்துடும். அதனால தான் அந்த திருத்தொண்ட தொகை பாடிட்டே இருக்கணுங்கிறது. அங்கே போய் நின்று என்ன சொல்லணும், நீங்கள் எஜமானுங்க, நாங்கள்லாம் அடிமைகள். அதான் அடியேன் அடியேன் அடியேன்னு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியிருக்காரு. திருமூர்த்தி சாமிகள் பாடினவர் யார், இளவரசர் இல்லையா, திருமுனைப்பாடி நாட்டினுடைய இளவரசர். தில்லைவாழந்தருக்கும் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன், இல்லையேன்னு எத்தனை பேர்த்துக்கு அடியேன் அடியேன் அடியேன். நம்ம ஒருத்தருக்காவது அடிமையாக இருக்க வேண்டாமா? நம்மளுக்கு அந்த அடிமையாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் பிடிக்காது. நான் தான் அங்கே எஜமானனாக இருக்கணும், நான் தான் மேலையாக இருக்கணும், எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும். நான் சுந்தரர் பாருங்க, எல்லாத்துக்கும் அடியேன்னாரு. அப்புறமாடி என்ன சொன்னார், என் பேர் ஆரூரன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளு அப்படின்னாரு. ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு நான் ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ பெரிய வேலை. இவங்களுக்கெல்லாம் நம்ம அடிமைங்க. இந்த பிறப்பில் மட்டுமில்லை, எல்லா பிறப்புலையும் இவங்களுக்கெல்லாம் நம்ம அடிமை. அவங்க தான் எஜமானர்கள். ஆமாம், அன்பர்க்கு ஆவன் ஆகும் என்று சொல்லி சொல்றார். நாடிய மனத்தினோடு அப்படின்னார். இந்த நாயன்மார் அப்படிங்கிறது என்னன்னா தலைவர்கள்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமானுக்கு நாயன்மார்னு ஒரு பெயர் உண்டு. இளைத்தனர் நாயனார் என்று எங்க வருது, கணப்ப நாயனுடைய புராணத்தில் வருது இல்லையா, நாயன்மார் அப்படின்னு சொல்லி அங்க வருது. நாயனார் சிவபெருமானுடைய பெயர், அது அவனையே போன்றலாதல அவன் அடியார்களுக்கு ஆயிற்று. கூடிய மகிழ்ச்சி அப்படின்னார். அவர்களது பிறர்க்கரிய சேர்க்கை தம்பால் கூட பெற்றதால் உள்ள மகிழ்ச்சி என்று சொல்லி சொல்றார். கொடையில் குறைபாடின்றி தமது பிறவியாகிய குறை வரும்படி என்றாலும் அடியார்கள் ஒன்றினால் குறைவுடையோம் அல்லோம் என்று திருவுடையராதலின் அவர்களது குறை அரும்படி என்று சொல்லி சொல்றாரு. கொடுத்து வந்தார் அப்படின்னா கொடுத்தலை தமது நியதியாக மேற்கொண்டு ஒழுகி வந்தனர். இன்னொன்று கொடுத்து உவந்தார். ரெண்டு பொருளை பிரிக்கலாம். அதைய அந்த சொல்ல கொடுத்து வந்தார் அப்படிங்கிறத அப்படி நேரடியாக செய்து வந்தார்னு ஒன்று, இன்னொன்று கொடுத்து உவந்தார் மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கொடுக்கறதுனால ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா. நல்லா மனசாட கொடுக்குறவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு இன்றைக்கி ஏதாவது கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஒரு மகிழ்ச்சியை வரும். பரவாயில்ல, இன்றைக்கி ஏதோ நம்ம ஒரு வாய்ப்பு, சாமி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி, அதாவது உவந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. நம்ம கொடுத்ததனாலே மகிழ்வடைந்தார் என்று சொல்லி சொல்றார். செய்வார் மிக்கார் வாழ்வார் இல்லார் என்று சொல்லி அது மனநிலையான கொள்கையில் இயல்பையும் என்று சொல்லி, வேத உள்ளுரை அரண் பூசையும் அடியார் பூசையும் போற்றுதலே யாமன அதன் வாய்மை விளங்கிட மேன்மை போன்ற நாயனார் அந்த இரண்டிலே அரண் பூசை போற்றுதல் கோயில் எங்கனும் மல்க போற்றுதல் புரிந்து என்றதனாலும் அடியார் பூசை போற்றுதல் நாயன்மார் அணைந்த போது கொடுத்து வந்தார் என்றதனாலும். இப்போ நம்ம பெரிய புராணத்தில் எப்படின்னா, ஒன்று சிவபெருமானுக்கு தொண்டு செய்தவர்கள் நாயன்மார்கள், இன்னொன்று அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள், இன்னொன்று 2 பேர்த்துக்கும் தொண்டு செய்தவர்கள். 3ஆ பிரிக்கலாம். நாயன்மார் எப்படி பிரிக்கலாம்னா 3ஆ பிரிக்கலாம். கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தவர், புகழ்துணை நாயனார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தவர், நாவுக்கரசு பெருமான் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தவர், பாடி பரவினார், ஞானசம்பந்த பெருமான் பாடி பரவினார் இல்லையா. சண்டீஸ்வர நாயனார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தவர். அப்புறம் அடியாருக்கு தொண்டு செஞ்சவங்க யார் அப்படின்னா இளையான்குடி மாற நாயனார், இயற்பகை நாயனார், இப்படி ஏனாதிநாத நாயனார், இப்படி நிறைய நாயன்மார்கள் இருக்கிறாங்க. சிறு தொண்ட நாயனார்,
சரி, 2 பேர்த்துக்கும் தொண்டு செஞ்சதா யார் அப்படின்னா இவர் 2 பேர்த்துக்கும் தொண்டு செய்திருக்கிறார். அதே மாதிரி திருநீலநக்க நாயனார் 2 பேர்த்துக்கும் தொண்டு செய்து இறைவனுக்கு செய்திருக்கிறார், அடியார்களுக்கு செய்திருக்கிறார். இப்படி 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். இந்த நாயனார் எப்படின்னா கோயில்களுக்கு நிபந்தங்கள் செய்திருக்கிறார், பூசைகள் வலுவாது நடப்பதற்கு செய்திருக்கிறார். அதே மாதிரி அடியார்களுக்கும் செய்திருக்கிறார். அப்போ அடியார்களுக்கும் செய்திருக்கிறார் பூசை. அப்போ அதான் அந்த வேதத்தினுடைய உள்ளுரை அப்படிங்கிறது 2 தான் இல்லைங்களா. உலகத்தாருக்கு நான் நிறைய செய்கிறேங்க, அவங்களுக்கு நிறையா இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டி வச்சேன், தண்ணி தொட்டி கட்டி வச்சேன், நிறைய சாப்பாடு அன்னதானம் போடுறேன் அப்படின்னா நான் போட வேண்டான்னு யாரும் உங்களை சொல்லலை. அதனுடைய பலன் என்ன அப்படின்னா பிறப்புக்கு ஏதுவாக இருக்குங்க. நல்ல பிறப்பில் பிறப்பீங்க, இல்லைன்னா இந்த பிறப்பு முடிஞ்சு சொர்க்கம் வரைக்கும் போவீங்க. இறைவன் திருவடிக்கெல்லாம் போக முடியாதுங்க. இறைவன் திருவடிக்குத்தான் நான் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அடியார்களுக்கு செய்யணும், ஆண்டவனுக்கு செய்யணும். அதுதான் நாம் செய்யணும். இதுக்கு பேர் பதி புண்ணியம் அப்படின்னு பேருங்க. முதல்ல சொன்னதுக்கு பேர் பசு புண்ணியம்னு பேருங்க. பசு புண்ணியம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா மீண்டும் பிறப்பு வரும், மீண்டும் பிறப்பு வரும், இல்லைன்னா சொர்க்கம் போவீங்க. அந்த புண்ணியமெல்லாம் கலைஞ்சதுக்கு பிறகு மீண்டும் மண்ணுலகத்தில் பிறந்தாகணும். பெருமான் திருவடிக்கு போனால் பிறப்பு கிடையாது. கணப்பனார் பணத்தில் வருது, மேவினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன அப்படிம்பார். கண்ணு ரத்தம் வருகின்ற பொழுது கணப்பனார் சொல்றேன், மேவினார் பிரிய மாட்டா விமலனார் அப்படின்னா என்னன்னா யார் இறைவன் திருப்படிக்கு போறாங்களோ அவங்க மீண்டும் திரும்பி கீழே வரமாட்டாங்க. அதோட முடிஞ்சது பிறப்பு. அப்படின்னா என்ன செய்யணும்? சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும், அதே மாதிரி அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யணும். இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது சைவத்தில். அதனால அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கு. பதி புண்ணியம் பசு புண்ணியம் 2 இருக்கு. பசு புண்ணியம் என்று சொல்லுவது உலகத்தார்களுக்கு செய்வது. அதற்கு என்ன கிடைக்கும்னா பிறப்பு கிடைக்கும், ஆனால் நல்ல பிறப்பாக கிடைக்கும். சரி, பிறப்பே வேண்டாம் அப்படின்னா பதி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அரண் அடியார்களுக்கு செய்வது. அதனால பிறப்பே வராது. அப்படியே அடியார்களுக்கு செஞ்சாலும் கூட அது எப்படி செய்யணும்னா காதலால் செய்யணும் அப்படிங்கிறார், அன்போடு செய்யணும். அப்புறம் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இருக்கக்கூடாது. செய்யறதுக்கு சாமி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார், நான் செய்யறேன், அவ்வளோதான். செய்யறதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். இல்லைன்னா என்னால் செய்ய முடியுமா? கிடையாது. அதாவது நம்முடைய எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் அதான் சொல்லுவார், திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிங்கிற. அடியார் பணி செய்யறதுக்கு தேடிட்டு போனாராம். யாரு? இது எரிபத்த நாயனார். புகழ்ச்சோழ நாயனார் அரசு பணி, அவர் எப்போ வேணாலும் போயிடலாம். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக யானையெல்லாம் உயிர் பெற்று எழுந்தது. யானை மேலே ஏறி புகழ்ச்சோழர் அவர் ராஜா இது அரண்மனைக்கு போயிட்டார். சரி, பூவெல்லாம் கீழே விழுந்த பூவெல்லாம் கூடைக்குள்ளே வந்தது. இவர் என்ன பண்ணார்? சிவகாமி ஆண்டார் கோயிலுக்கு போயிட்டார். கோயிலுக்கு கொண்டு போய் திருப்பள்ளி தாமத்துக்கு மலரெல்லாம் தொடுத்து சாமிக்கு போடுறதுக்கு போயிட்டார். இந்த 2 வேலையும் எப்போ வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா. இப்போ காலையில் திருப்பள்ளி எழுச்சி கொடுக்க முடியலன்னா காலை சந்தை பூஜை கொடுக்கலாம், அதுக்கும் கொடுக்க முடியலனா மதியானம் இதுக்கு அப்புறம் கொடுக்கலாம், சாயரட்சை கொடுக்கலாம், அத்தஜாம பூஜை கொடுக்கலாம், ஏதோ ஒரு காலத்துக்கு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி ராஜா அரண்மனைக்கு எப்போ வேணாலும் போகலாம், காலையில் போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் போகலாம், ஒன்று. ஆனால் அடியாருக்கு தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் செய்ய முடியும், எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாது. யாராவது ஒருத்தருக்கு நம்ம தொண்டு செய்யறனா அவங்க நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா தானே செய்ய முடியும். இப்போ இவர் கேட்டால் இவர் வாங்கினா தானே நம்ம கொடுக்க முடியும். அதனால் திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். இறைவனுக்கு செய்கிறது எப்படி திருப்பணியோ அதே மாதிரி அவன் அடியார்களுக்கு செய்வதும் திருப்பணி. பெரிய புராணம் அப்படி தான் நமக்கு சொல்லுது. அதனால் இதில் என்னென்ன நமக்கு இந்த சரியத்தில் 2 பணியும் செய்திருக்கிறார். அறநடியார்களுக்கு செய்து கூடிய மகிழ்ச்சி, அவர்களது பிறர்க்கரிய சேர்க்கை தம்பால் கூட்டப்பெற்றதால் உள்ளதான் மகிழ்ச்சி என்று சொல்லாருங்க. கொடுத்து வந்தார் அப்படிங்கிறது கொடுத்து உவந்தார் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரித்து சொல்றாருங்க. ஆமாம், ஏவல் சிந்தை செய்வார் என சிந்தை செய்வார் என்றது மனத்தாலும், போற்றுதல் புரிந்து வாழ்வார் என்பது வாக்கினாலும், ஏவல் செய்வார் என்பது கொடுத்து வந்தார் என்று காயத்தால் நிகழ்ந்து முக்கரணங்களாலும் வழிபாடு செய்திருக்கிறார். ஆமாம், அன்பர் பூசையிலே திருவேடத்தினே சிறக்க சிந்தனையில் வைத்து நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே என்று சொல்லி நமக்கு சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம், இந்த 12ஆம் சூத்திரம் சொல்லுவோம். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்.
இன்னவாறொழுகும் நாளில் இகழ்திறம் புரிந்ததோர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர்மேற்கொண்டு பொன்னணி யோடையானை பொறுவரி காலால் மற்றும் பன்முறை இழந்து தோற்று பரிவப்பட்டு போனான். இந்த மாதிரி அவர் பெரிய மாவீரன். அது மட்டுமல்ல, ஆலயங்களுக்கு நிபந்தங்கள் செய்கிறார், அடியார்களுக்கு நிறைய பணிகள் செய்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவரிடத்துல பலமுறை தோற்று போன ஒரு மன்னன், ஒரு முறை ரெண்டு முறையெல்லாம் இல்லை, பலமுறை தோற்று போன மன்னன் அவன் தான் முத்தநாதன் இல்லைங்களா. எப்படியாவது இவரை வஞ்சனையால வெல்லணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நேராக போய் வெற்றி பெற முடியலை, பெரிய போர் வீரர் இவர், அதனால எப்படியாவது வெல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் பல முறை முயன்று பார்க்கிறான். அப்படி அதான் சொல்ற, இவ்வாறு ஒழுகி வரக்கூடிய நாள் காலத்திலே ஒரு அரசன் இவருடன் பகை கொண்டு இவரை வெல்லும் ஆசையினாலே போரில் எதிர்த்து தன்னுடைய பொன்னாலி என்ற முகபாடம் அணிந்த யானை, போர்க்குதிரை, காலால் முதலிய பலவற்றையும் பலமுறை இழந்தவனாய் தோற்று அவமானம் அடைந்து போயினான். அப்படி பலமுறை தோற்று அவனுக்கு அவமானம் தாங்கவே முடியலை. அவன் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைக்கிறான். இகழ்தரம் புரிந்து உண்மையில் இகழுக்கு எவ்வித நேர்மையான காரணமின்றி இகழும் நிலையை தானே வருவித்துக் கொண்டு என்று சொல்லி சொல்றார்கள். இகழ்தரம் புரிந்து எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில இவரை வெல்லணும் அப்படின்னு சொல்லி ஓர் மன்னன் அப்படின்னா அவனை பேர் சொல்றது கூட சேக்கிழ பெருமானுக்கு மனசு வரல. பின்னாடி சொல்ல போறாரு, சாதாரண ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லி, ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஏன்னா பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பெரியவன் இல்லை. முத்தநாதனை அப்படி சொல்றார். பேர்தானும் சொல்ல தகாதவன் என்று குறிப்பார், எங்கு ஓர்மன் என்று லேசில் கூறினார் என்று சொல்லி சொல்றார். ஆசையால் அமர் மேற்கொண்டு, அவனது ஆசையினை தவிர அமர் மேற்கொள்வதற்கு அரச ரீதியில் விளக்கப்பட்ட வேறு ஒரு காரணம் இல்லை. அவனுக்கு ஆசை, அதனால எப்படியாவது இவரை வெல்லணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் அவன் யோசிக்கிறான். பரிபவம்னா அவமானப்பட்டு போவது என்று சொல்லி சொல்றார். இருவகை பொருளும் நாயனார் வெல்ல வல்லவராய், இதனே வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கடியன் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான் மெய்ப்பொருள் வேந்தன் சேலம் அறிந்துவென் நீரு சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டே அற்றத்தில் வெல்வானாக செப்பரு நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான். என்ன செய்யறானா, எப்படியாவது இவரை வெல்லணும், திருநீற்று மேல அவருக்கு ரொம்ப அன்புடையவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். திருநீர் பூசிட்டு போனா அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இப்ப வந்துட்டான், திருக்கோவிலூருக்கு வந்துட்டான். பக்கத்தால ஊர்ல இருந்து அந்த அரசன் அவன் என்ன பண்றான், முத்தநாதன் திருக்கோவிலூருக்கு வந்துட்டான். அதான் இப்படி இழந்தவனாகி அந்த பகையரசன் போர் முனையிலே நாயனாரை வெல்ல மாட்டாதவனாகி மெய்ப்பொருள் வேந்தராகிய நாயனாரது சைவ சீலத்தை தெரிந்து கொண்டு திருநீறு சாத்தி கொள்வதாகிய அந்த பெரிய வேடம் தரித்து வஞ்சனையினாலே வெல்வான் போல வாக்கினால் சொல்லவும் கூடாதாகி அந்த நிலைமையை மனதில் எண்ணிக்கொண்டு திருக்கோவிலூரில் சேரும் பொருட்டு, அது வெளியில சொல்ல முடியாத அவனுடைய எண்ணத்தை மனசிலே கொண்டு இப்ப திருக்கோவிலூருக்கு வந்திருக்கிறான் என்று சொல்லி மெய்ப்பொருள் வேந்தன், இதுவே நாயனாருடைய பெயருங்க. நாயனாரை பற்றி சொல்லக்கூடிய முதல் இடம் தான் மெய்ப்பொருள் வேந்தன், நாயனார் பெயர் குறித்த முதல் இடம் என்று சொல்லி சொல்றாருங்க. சீலத்துடனும் வெந்நீற்றுடனும் சாத்தி இந்த அடியினை அமைத்த அமைதி சொல்றார். மெய்ப்பொருள் இந்த எப்படி சொல்றாருன்னா, மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டு என்று சொல்லி திருநீற்றோட சேர்த்து சொன்னது ஒரு அழகு அப்படின்னு சொல்லி சொல்றார். வெந்நீர் சாத்தும் அப்பெருவேடம் என்று சொல்லி பெருமை தங்கிய என்று சொல்லி சொல்றார். திருநீர் அணிவது ஒரு சில பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் அப்படின்னு திருநீற்று பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் இல்லைங்களா. முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், இப்படி எல்லாம் திருநீற்றினுடைய பெருமையெல்லாம் அங்கே பார்க்கலாம். அது இன்னொன்று வருது, கவினை தருவது நீர் அப்படின்னு வரும். கவின்னா அழகு, திருநீர் பூசினா ஒரு அழகு வருமா. நம்ம கல்யாணத்தில் மட்டும் போய் பூசினோம்னா மேக்கப் பண்ணுறோம், அவங்க அழிச்சு விட்ருவான், வீடியோ எடுக்கிறோம், எல்லா கல்யாணத்துலேயும் அப்படி தான் பண்ணுறானுங்க. திருநீர் பூசினா போய் பின்னாடியே போய் அழிச்சு விட்ருவான். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் சொல்ற கவினை தருவது நீர் அப்படின்னு சொல்ற, காண இணையது நீர் கவினை தருவது நீர். கவின்னா அழகு. ஏற்கனவே ஒரு குழந்தை அழகா இருக்குன்னு வச்சுங்களேன், திருநீர் பூசினா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு குழந்தை பேர் முருகனை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க இல்லைங்களா. அதனால திருநீர் அப்படிங்கிறது ஒரு அழகு.
இதில் அதான் வெந்நீர் சாத்தும் அப்பெருவேடம் என்று சொல்றேன். திருநீர் சாத்திய ஒரு வேடத்தோட இருக்கக்கூடிய நம்முடைய நாயனார் அப்படின்னு சொல்றாருங்க. பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் என்று சொல்லி, வெல்வானாக செப்பரு நிலை வஞ்சனையால் வெல்வேன் ஆவேன் எனது வாக்கினில் கொள்ளவும் தகாத நிலையினை மனத்தினால் நினைந்து என்று சொல்லி, வெளியில சொல்ல முடியாத அதை வாக்கினாலே சொல்ல முடியாத மனசுல நினைச்சிட்டு அவன் வர்றான். எப்படியாவது வஞ்சனையால நாயனாரை வெல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். எப்படி வரான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. இந்த ஓமை இருக்குது பாருங்க, அருமையான ஒரு ஓமைங்க. அதாவது ஒரே ஓமை, ஒலிக்கும் இருளுக்கும் ஒரே ஓமை சொல்றார் சேக்கிழார் பெருமான். அது இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் இவருக்கு பேர் தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படின்னு சொல்றது. ஒரு ஓமை சொல்றாரு அப்படின்னா, ஒரு இருளுக்கு ஒரு ஓமை சொல்லலாம், அதே மாதிரி ஒலிக்கு ஒரு ஓமை சொல்லலாம். ஒலிக்கும் அதே ஓமை, இருளுக்கு அதே ஓமை. எப்படி சொல்ல முடியும்? ஐயா சொல்லியிருக்காரு. ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த விளக்கினுடைய புற ஒளி இருக்குது பாருங்க, அது அந்த திருநீற்று கோலத்துக்கு ஓமை சொல்றாரு. அப்புறம் அவன் அந்த முத்தநாதனுடைய நெஞ்சு இருக்குது பாருங்க, அது ரொம்ப கருப்பா இருக்குதான். அந்த கருப்புக்கு ஓமை என்னன்னா, அந்த திரியினுடைய அந்த பகுதி இருக்குல்ல, நீல நிறத்தை சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் ஓமை சொல்றது அப்படிங்கிறது அதனாலதான் அந்த தெய்வ புலவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றாரு. அருமையான ஓமை சொல்றாரு. மெய்யெல்லா நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையெனில் படைகிறந்த புத்தக கவலி ஏந்தி மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இந்த இடத்துல தான் அவன் பேரையே முதல்ல சொல்றாருங்க. முத்தநாதன் இதுக்கு முன்னாடி சொல்லலை, அதனால ஒரு அரசன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி அப்படின்னார். தன் உடம்பு பூரா நீர் பூசிட்டான். ஏன் அப்படி பூசினான்னா, எங்கெங்க பூசுறன்னு அவனுக்கு தெரியல, அதனால உடம்பு பூரா பூசிட்டானா. சைக்கிள இந்த உரையாசிரியர் சொல்லுவார். ஏன்னா 16 இடங்கள்ல நீர் பூசணும்ல, ஒரு விதி இருக்குல்ல, தெரிஞ்சா தானே அவன் பூசுவான். அவன் பூசி பழக்கம் இல்லை, அதனால என்ன பண்ணிட்டான், உடம்பு பூரா பூசிட்டான். அதை நம்ம நாயன்மார் எப்படின்னா 16 இடத்துல பூசிருக்கிறானா அப்படின்னு எல்லாம் பார்த்தெல்லாம் வணங்க மாட்டாங்க. திருநீரை கண்டா வணங்கிடுவாங்க. அதை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். திருநீரை கண்டா மெய்ப்பொருள் நாயனார் வணங்கிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். உடம்பு பூரா பூசிட்டான். எடுத்து அங்கங்க அப்படி பூசிக்கிறது, எங்க பூசுறதுன்னு தெரியாதனால எல்லா பக்கம் பூசிக்கிறது. அதான் மெய்யெல்லாம் நீர் பூசினர். தன் உடம்பெல்லாம் நீர் பூசி கொண்டு சடைகளை முடித்து கட்டி கொண்டு, எத்தனை வருஷம் அவன் தவம் இருந்திருப்பான் பாருங்க இவரை பழி வாங்கிறதுக்காக. சடம் அவன் ஏற்கனவே ஒரு அரசன்னா எப்படி நல்ல ட்ரிம்மா இருந்திருப்பான் இல்லையா, ஆனா சடையெல்லாம் வளர்ற அளவுக்கு காத்துட்டு இருந்திருக்கிறான். எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி அவரை பழி வாங்கிறதுக்காகவே சடையெல்லாம் வர அளவுக்கு. அப்ப எத்தனை காலம் அவன் இருந்திருப்பான் பாருங்க. அந்த தீய எண்ணத்தோடவே அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்படி சடமுடிய வர அளவுக்கு கையிலே படையை மறைத்து வைத்து புத்தகம் போல் கட்டிய புத்தகப்பை எடுத்து ஏந்தி கொண்டு, இப்ப எல்லாம் நம்ம புத்தகப்பை கொண்டு வரோம் பாருங்க, அந்த காலத்திலேயே அது இருந்திருக்குது. அந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் கையில கொண்டு அதுக்குள்ள படை அப்படின்னா ஆயுதத்தை மறைச்சு கொண்டு வர்றான். அவர் கத்தியை உள்ள வச்சு மறைச்சு கொண்டு வரான். மையினை உள்ளே பொதித்து வைத்து வெளியே ஒலிகினை செய்யும் விளக்கு போன்று, இதுதான் ஓமைங்க. மைபுதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து, ஒரு விளக்கறிதுன்னா வெளியில போற வெளிச்சமா இருக்கும், உள்ளுக்குள்ள மட்டும் அந்த கம்பம் இருக்கிற இடத்துல மட்டும் கருமை நிறமா இருக்கும். அதான் சொல்ற பெரிய, அதாவது மையினை உள்ளே பொதிந்து வைத்து வெளியே ஒலியினை செய்யும் விளக்கே என்று சொல்லும்படி. அந்த வெளிச்சத்துக்கு என்ன ஓமைன்னா திருநீற்று கோலத்தை சொல்றாரு. அந்த திருநீற்று கோலம் அப்படி பளிச்சுன்னு இருக்கு அவனுடைய திருமேனியில. அந்த வெளிச்சத்துக்கு ஓமை திருநீற்று கோலம், அவன் நெஞ்சுக்கு ஓமை அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய திரி என்று சொல்றார். மனத்தினுள்ளே வஞ்சனையை பொதிந்து வைத்து பொய்யினை மறைத்து தவம்பேடம் கொண்டு அந்நகரினுள்ளே முத்தநாதன் என்ற அந்த அரசன் புகுந்தான் என்று சொல்லி இப்ப ஒரு வழியா அந்த ஊருக்கு வந்துடுறான். திருக்கோவிலூருக்கு வந்துடுறான். புத்தகம் சிவசாதனம், அதாவது நீர், அதே மாதிரி திருநீர், அப்புறம் முடி, அப்புறம் புத்தகப்பை, இதெல்லாம் ஒரு வேடத்துக்கு அழகு. ஒரு அடியார்னா அதெல்லாம் வச்சிருப்பாங்க, இல்லை திருநீர் பூசிருப்பாங்க, அப்புறம் குடுமி வச்சிருப்பாங்க, சிகை அதுக்கு பேரு இல்லையா, அப்புறம் சிகை வச்சிருப்பாங்க, அப்புறம் புத்தகப்பை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவன் கொண்டு வரான். அன்புடையாரை ஆட்படுத்தும் இயல்புடைய அடையாளங்கள் என்று சொல்லி நீரும் வேனையும் கண்டியுமே திரு அடையாளமாக வைத்து அரசாண்ட மூர்த்தி நாயனார் சரிதமும் காண்க. அவர் 3 தான், திருநீர், உருத்திராக்கம், அப்புறம் சடை முடி, இது 3 தான் மூர்த்தி நாயனாருடைய சரீரத்தில். மெய்யெல்லாம் நீர் பூசி முழுத்தவ வேடம் புன எண்ணினான் ஆதலின்
முன்னுநீர் பூசிய முனிவர் போல உடம்பெங்கும் நீர் பூசினான். முன்னர் நீர் பூசியவன அன்றாதலின் தரிக்கத்தக்க இடம் இது, தகாத இடம் இது என்று அறியாதவனாய் மெய்யெல்லாம் பூசினான் என்று குறிப்பு. நமக்கு திருநீர் பூசம் கூடாத இடம் எப்படின்னா முழங்காலுக்கு கீழே பூசக்கூடாது, பாதத்தில் திருநீர் பூசக்கூடாது. ஆமாம், யாருக்கு பாத பூஜை செஞ்சாலும் அவங்க பெரிய மடாதிபதிகளாக இருந்தாலும் சரி, குருநாதராக இருந்தாலும் சரி, காலில் திருநீர் பூசக்கூடாது, போடக்கூடாது. ஆமாம், ஏன்னா இறைவனுடைய திருவுருவம் தான் திருநீர். அது ரொம்ப நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. பாத பூஜையில் வந்து நம்ம பாதத்தில் என்ன செய்யணும்? சந்தனமும் குங்குமம் தான், திருநீர் போடவே கூடாது. அதுக்கு ஒரு இது இருக்கு. இதில் பன்னீர் திருவிருத்தத்தில் ஒரு பாட்டு இருக்கு. பன்னீர் திருவிருத்தத்தில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் சொல்றாருங்க, அரசன் நம்முடைய திருவிடை மருதூரை சார்ந்த அரசர், அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு, பாண்டியர், வரகுணதேவ பாண்டியர். வரகுணதேவ பாண்டியர் ஒரு முறை அவர் வந்து போருக்கு போறார். அப்படி போருக்கு போனால் அரசெல்லாம் என்ன செய்வாங்க? கவசமெல்லாம் அணிந்து கொண்டு போவாங்க. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கவசமெல்லாம் அணிஞ்சிட்டு போகல, உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு போறாரு. திருநீர் தான் கவசம், திருநீற்று கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருநீர் உடம்பு பூரா பூசிட்டு போறாரு. போய் போரில் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வீழ்த்திட்டு திரும்பி வர்றார். திரும்பி வர்ற பொழுது ஒரு அம்பு ஒன்று காலில் ஏறிடும். அந்த அம்பு காலில் ஏறினதை எடுத்துட்டு அவர் நினைச்சாராம், திருநீர் பூச முடியாத இடம் திருவடி கால், அதனால் அந்த இடத்துல அம்பு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ திருநீர் எங்கே அங்கே பூச வேண்டிய இடமா இருந்தால் பூசியிருப்பார். ஆனால் திருநீர் காலில் பூசக்கூடாது அப்படிங்கிறது வரகுணதேவ பாண்டியருடைய சரியத்திலே நமக்கு தெரியும். அந்த திருநீர் பூசண இடம் எங்கேயுமே வந்து அம்பு படலை. திருநீர் பூச முடியாத அந்த பாதத்தில் மட்டும்தான் அம்பு பட்டது என்று சொல்லுவாங்க. அதனால் நமக்கு திருநீர் மட்டும் எல்லா அபிஷேகம் செய்யலாம் ஆச்சாரியார்களுக்கு, அதே மாதிரி வந்து அடியார்களுக்கு. திருநீர் மட்டும் பாதத்தில் பூசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அவங்க பெரியவங்களும் வேண்டான்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு தெரியும் திருநீர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தனம் தான் வைக்கணும், குங்குமம் தான் வைக்கணும். மலரெல்லாம் போட்டு வழிபாடு செய்யலாம். எங்கெங்க பூசுறதுன்னு தெரியல அவனுக்கு, அதனால என்ன பண்ணிட்டான்? உடம்பு பூரா பூசிட்டான். அப்புறம் வேணிகள் முடித்து கட்டி தனது குடுமையினை சடைகள் போல தெரித்து அவற்றை தொகுத்து சடைமுடியாக்கி, நீரும் வேணியும் முன்னறிவன் உடையனாயின் அவை சைவ அடையாளமாதலை நாயனார் வேடத்தை வழிபட்டொழுகி இருப்பாரோ அன்றி பகைப்பட்டு போர் செய்கிறார். எனவே இவற்றை இவன் புதிதாக தாங்கினார். ஏற்கனவே இதெல்லாம் இருந்திருந்தா நாயனார் போரே செஞ்சிருக்க மாட்டார். எப்போ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ, எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இப்போத்தான் அவன் தாங்கி வர்றான். இதுக்கு முன்னாடி அவன் அதெல்லாம் இல்லை. அதனால இது முதல்ல எல்லாம் அவனுக்கு இல்லை. அதை சைவ அடையாளமாக நாயனார் அந்த வேடத்தை வழிபட்டு ஒழுகி இருப்பாரே அன்றி பகைப்பட்டு போர் செய்கிறார். எனவே இவற்றை இவன் புதிதாக தாங்கினவனாம். நாடிழந்தவன் பல நாள் காட்டில் மறைந்து சடை வளர்த்தான் என்பார் முன்பு. சடையெல்லாம் வளரக்கூடிய அளவுக்கு காட்டில் மறைஞ்சு ரொம்ப நாளா இருந்திருக்கிறான் என்று சொல்றார். படை கறந்த புத்தக கவலி ஏந்தி அப்படின்னாரு. வஞ்சனை, தான் நினைந்த அந்த வஞ்சனையை செய்வதற்கு அந்த ஆயுதத்தை வந்து புத்தக பையில மறைச்சு கொண்டு வந்திருக்கிறான். மைபுதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து என்று சொல்லி, மையாகிய நீல நிறத்தை தனக்குள் வைத்தும் அதனை சுற்றி விளக்கத்தினை செய்து ஒளிரும் விளக்கு போல மனத்தினுள்ளே கருப்பாகிய வஞ்ச எண்ணம் பொதிந்து வைத்துக் கொண்டு விளக்கம் செய்யும் நீரு முதலிய தவவேடத்தை புறத்தை விளங்க வைத்தான் என்கென்று சொல்லி, எரியும் திரியை சுற்றி பெரிய நீல குப்பாயம் போன்று குவிந்து மேல் நோக்கி எதிர் மை சூழ்ந்து கொண்டிருப்பது காணலாம் என்று சொல்லி சொல்றாரு. இங்கு முத்தநாதன் கொண்ட தவ வேடத்திற்கு அவன் தனது மனத்தில் கொண்ட வஞ்சக கருப்பே காரணமாயிற்றேன இவ்வறிய ஓமத்தின் அழகினை விரித்து கண்டுகொள் என்று சொல்லி சொல்றார். விளக்கும் இருளும் என்ற முரண்பட்ட இரண்டு பொருளுக்கு ஏற்ற இந்த உரிய அரிய ஓமானம் ஆசிரியர் சேக்கிழார் பெருமானது தெய்வம் அனக்கும் செய்யுளில் காணும் அரிய ஓமங்களில் ஒன்று. பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. அதாவது விளக்குக்கும் இருளுக்கும் ஒரே ஓமை சொல்லியிருக்காரு. அது பெரிய வேலை, யாராலையும் சொல்ல முடியாது. அதான் சேக்கிழார் பெருமானுடைய ஒரு தனித்தன்மை. அதான் தெய்வ சேக்கிழார் அப்படிங்கிறது அதானுங்க. இருளுக்கு ஒன்னா ஒரு ஓமை சொன்னா அது இருளுக்கு சொல்லலாம், இல்லைன்னா ஒலிக்கு சொல்லலாம். இருளுக்கு ஒலிக்கு ரெண்டுக்கு ஒரே ஓமை சொல்லுவது அப்படிங்கிறது எந்த ஒரு புலவனாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேறு எந்த கவிகளிடத்தும் காணுதல் அரிது, இதன் அருமையினை உன்னி கணிக்க என்று சொல்லி
சொல்றாரு. இதெல்லாம் தமிழ் படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். பொய்த்தவ வேடம், பொய்த்தவம் என்றது எதுகை நோக்கி பொய்தவம் என நின்றது. பொய்யானது தவவேடம் கொண்டு இவனுடன் வந்தது என்க. பொய்யினை கொண்டு உதவி செய்து கொள்ள தவ வேடமுடன் வந்தது என்று சொல்லி பொய்த்தவ வேடம், மெய்த்தவ வேடமே. அந்த பொய்த்தவ வேடத்தை எப்படி நினைச்சார் நாயனார்? மெய்த்தவ வேடமாக கருதினார். ஆமா, பொய்த்தவ வேடத்தை இப்போ இவர் எப்படி கருதினார்னா, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்னார். அவனுக்கு அது பொய்த்தவ வேடம், ஆனா நாயனாருக்கு அது மெய்த்தவ வேடம். அவ்வளவுதான். நீர் பார்த்தா வேடம் தான். நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முந்திட நன்னினார் அப்படின்னார். எங்க இளையான்குடி நாயனாரோட நற்றவத்தவர் வேடம் அப்படின்னார். திருநீற்று வேடத்தை எப்படி சொல்லார்னா, நற்றவத்தவர் வேடமே கொண்டு நல்ல தவ வேடம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பெற்றம் ஊர்வதுமின்றியே பேதையாலுமின்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் மொய்ந்திட நன்னினார் அப்படின்னார். நற்றவத்தவர் வேடம் அப்படிங்கிறார். நல்ல தவமுடையவர்களுடைய வேடம் தான் திருநீற்று வேடம் அப்படின்னு சொல்லி. திருநீற்று வேடத்துக்கு அவ்வளவு சிறப்பு. எந்த ஒரு வேடமே நீங்க உத்ராட்சம் இல்லாமல் இருந்தாலும் சரி, சடை முடி இல்லாமல் இருந்தாலும் சரி, திருநீர் இல்லாமல் இருக்கவே கூடாது. எப்பொழுது திருநீர் நம்ம பூசியே இருக்கணுங்க. ஆமா, திருநீர் கடைசி வரைக்கும் நமக்கு அதான் இறந்தா கூட திருநீர் பூசி தான் அனுப்புறாங்க இல்லைங்களா? திருநீர் பூசி தான் சடங்க செய்யறாங்க, அப்படிதான் செய்யறாங்க. அதனால திருநீர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முத்தநாதன் இது அந்த மாற்றலன் ஆகிய அரசன் பெயர். இவர் கடையனாம் என்ற குறிப்பார். இங்கு அவன் செய்தியை கூறிய 3 பாட்டிலும் பொய் எனத் தொடங்கும் அடியின் கடையில் இவன் பெயரை ஆசிரியர் வைத்து காட்டி அழகு குறிக்க என்று சொல்லி பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்லி பொய் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது இவனுடைய பெயரை சொல்றாரு. இங்கு திருநீரை எரிக்கும் தன்மையாலே மாயாமலத்தையும் விரிந்த சடையை முடித்தல விரிந்து செல்லும் கண்மமலத்தையும் ஞானத்தின் உரையுளாகிய புத்தகத்தால் அறியாமைய ஆணவமலத்தையும் போக்குவதை ஞானாசிரிய அடையாளங்களை தாங்குவது இந்த தவ வேடம் என்று சொல்லி கருத்தும் இங்கு வைத்து காண்பர் என்று சொல்லி சொன்னார். தாம் பாசத்தில் நீங்கி நல்லுணர்வு பெற்றோரை பிறரை வழிப்படுத்தத்தக்கார் அல்லாதார். அது என்ன சொல்றாரு, ஒரு குருநாதர்னா எப்படி இருக்கணும்னா, அவர் முதல்ல அந்த பாசங்கள்ல இருந்து நீங்கியவரா இருக்கணும். அவரே அதில் உழன்று கொண்டு இருக்கிற பொழுது அடுத்தவங்களுடைய பாசத்தை நீக்க முடியாதான். இலக்கணம் சொல்றாரு. அதான் திருமந்தர் சொல்லுது, குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிடுமாறேனர். இவனும் குரு, இவனுக்கும் ஒன்றும் தெரியாது, இவனுடைய குருநாதருக்கு ஒன்றும் தெரியாது. ரெண்டும் சேர்ந்து ஆட்டம் போட்டு கடைசி குழியில போய் விழுந்துருச்சான். அது மாதிரி. அதனால நல்ல குருவை கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு இதுங்க. அதான் சொல்றாரு இந்த இடத்துல. இந்த குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு என்று தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் என்று சொல்லி சென்னியில் வைத்த சிவனருளாலே இந்த திருமூலருடைய திருமந்தர் சொல்லுதுங்க. சோதி கிளறிய ஆசானும் சுத்த விழல் அப்படின்பார். எங்க வருதுன்னா, சிவபோக சாரத்தில் குருஞான சம்பந்தர் சொல்றாரு. சிவபோக சாரத்தில் சொல்றாரு, குருஞான சம்பந்தர் சொல்றாரு, பூதியில்லார், அதாவது என்ன சொல்றாருன்னா, நெற்றியில்லே பூதியிலார் செய் தவமும் சுத்த விழல் அப்படின்றாருங்க. நீதியில்லா மன்னர் ராஜ்யமும் ஒரு 3 சொல்றாருங்க, 4 சொல்றாரு. நீதியில்லா மன்னர் ராஜ்யமும், நெற்றியிலே பூதியில்லார் செய் தவமும், அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சோதி கடலறி ஆசானும் சுத்த விழல் அப்படி. சுத்த விழல்னா ஒன்றும் பயனற்றது அப்படிங்கிற. நீத்து விடு அப்படின்னு அவங்களெல்லாம் நீ விட்டுரு அப்படின்னு சொல்றாருங்க. என்னென்ன சொல்றாரு பாருங்க. நீதி இல்லா மன்னர் ராஜ்யம். ஒரு அரசன் அப்படின்னா எப்படி என்ன இருக்கணும், அங்க நீதி இருக்கணும், இல்லைன்னா அது ஒன்றும் பயன் இல்லை. அதான் நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும், நெற்றியில்லா பூதியிலே நெற்றியிலே பூதியில்லார் செய் தவமும் சுத்த விழல் அப்படின்னாரு. திருநீர் அணியாது செய்யக்கூடிய எந்த ஒரு தவமும் பயனற்றது அப்படின்னாரு. திருநீரே பூசாதவன் செய்யற தவமெல்லாம் ஒரு தவமாக நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் அடுத்தது சொல்றாரு பாருங்க, சோதி கடலறி ஆசானும் சுத்த விழல். ஆசான்னா குருநாதர், சோதின்னா சிவபெருமான். ஒரு குருநாதன் எப்படி இருக்கும்னா, சிவபெருமானுடைய திருவடி அறிந்தவனாக இருக்கணும், இல்லைன்னா அதனால் ஒன்றும் பயன் இல்லை. ஏன்னா அவனுக்கும் பயன் இல்லை, நமக்கும் பயன் இல்லை. அதான் சோதி கலலறி ஆசானும் சுத்த விழல். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, கற்பிளரும் சுத்த விழல் அப்படின்னாரு. கற்பிளர் அப்படின்னா என்னென்ன, இந்த இடத்துல சிவபெருமானே எனக்கு முழுமுதற் கடவுள், மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கற்புடைய பெண்கள் எப்படி கணவனையே மனசுல வச்சிருப்பாங்களா, அது மாதிரி சிவபெருமானே எனக்கு முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க தான் கற்புடையவர்கள். சைவத்துல
அந்த கற்பிளரும் சுத்த விழல் அப்படின்னு சொல்லி குருஞான சம்பந்தர் சொல்றாருங்க. தர்மயாதீனத்தினுடைய குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் சிவபோக சாரத்தில் சொல்றார். அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, யாரை குருவாக கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிழுமாறு என்று சொல்லி சொல்றார். இங்கு பயன் செய்தது வேடமே என்று அவனன்று அவ்வேடத்தினை தாங்கும் குற்றி அல்லது புல்லுருவம் போன்றே அவன் நின்றான். வேடத்தின் பாலே நாயனார் கொண்டொழுகிய அன்பின் உரைப்பானது இவன் செயலால் பின்னரும் உறுதி பெற்று பயன்படுத்தி நின்றது என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது வேடத்தினை தாங்கும் குற்றி அல்லது புல்லுருவம் போன்று அவன் நின்றான். அவன் வேடத்தை தாங்கி நின்றதுனால நாயனார் என்ன செஞ்சாரு, அவனை வணங்கினார். மெய்ப்பொருள் நாயனார் அவனை வணங்கினார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம 7 பாட்டு இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, இப்போ அவன் வந்துட்டான் இல்லையா, அவன் வந்துட்டு உன்னை ஊருக்குள்ளே வந்துட்டான். இனி அரண்மனைக்கு வரப்போகிறான். அப்படி அரண்மனைக்கு அவன் வந்த நேரம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெரியவங்களை பார்க்கறதுக்கு எப்படின்னா ஒரு நேரங்காலம் பார்த்து போகணுங்க. நினச்ச நேரத்தில் போயிடக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, திறந்த வீட்டில் என்னமோ போன மாதிரி எல்லாம் நாம் போகக்கூடாது. பெரியவங்களை போகிற பொழுது சொல்கிறார், இந்த சரீரத்தில் ஒரு இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் அப்படிப்பார். அந்த தத்தன் சொல்கிறான், சும்மா நீங்கள் பாட்டுக்கு வரக்கூடாது. இரவு நேரத்தில் அவன் வர்றான். இரவு நேரத்தில் ஒரு 9 மணிக்கு மேலே 10 மணிக்கெல்லாம் வந்தால் ஒரு அரசரை பார்க்க முடியுமா அப்படின்னா, அந்த இடத்துல தான் அவன் தான் தத்தன் தான் சொல்கிறான், மெய்க்காப்பாளன் தத்தன் சொல்கிறான், இடை தெரிந்து அருள வேண்டும் அப்படின்னு. பெரியவங்களை பார்க்கறதுக்கு நேரங்காலம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் இப்போவே பார்த்தாகணும், ஒரு ஆகமம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், யாருக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது, அவருக்கு நான் சொல்லணும் அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துடுது. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற பொழுது சத்தம் கேட்குது. இவன் டக்குன்னு கதவை திறந்துடுறான். கதவை திறந்தா தேவி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவர் படுத்திருக்கிறார். அப்புறம் வந்தது அடியார்னு தெரிஞ்ச உடனேயே அவர் டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுறாரு வெளியில். அது அதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாம். இடைதெறிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்று சொல்லி தத்தன் சொல்லுவான். இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செஞ்சலாம். 7 பாட்டு பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றோபம் வெளிமல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.